மாணவர்களுக்கு வணக்கம். ஒரு 10 நிமிடம் லேட் ஆனதுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். டெக்னிக்கல் எரர் காரணமாக முடியாமல் போயிட்டது. ரைட், நாங்கள் இப்பொழுது எங்களுடைய இதை தொடருவோம். நாங்கள் சென்ற வகுப்பிலே நான் நினைக்கின்றேன் அந்த பேரின பொருளியலில் நாங்கள் யாராவது சொல்லிலுமா நாங்கள் இதில் விட்டோம் என்று 2 துறை மாதிரிகள் இல்ல யாராவது போன கிழமை படித்தவர்கள்? ரைட், பரவாயில்லை. நாங்கள் 2 துறை மாதிரியிலிருந்து நாங்கள் துவங்குவோம். அது தெரியும். இவ வினோஜா வந்தாவது தெரியாது. ரைட், நாங்கள் எதுக்கும் 2 துறை மாதிரிகள்ல இருந்து துவங்குவோம். அப்ப நாங்கள் சென்ற வாரம் நாங்கள் படிச்சிருந்தோம் உற்பத்தி துறையினர், அரசாங்க துறையினர், அதுகளெல்லாம் பார்த்து மொத்த கல்வி செலவினங்கள், மீள்பருகைகள், அதில் எல்லாத்தையும் பார்த்தோம். முயற்சி இந்த 4ஐயும் அவர்கள் உற்பத்தி துறைக்கு கொடுக்கும் பொழுது உற்பத்தி துறை அந்த காரணிகளை கொண்டு உற்பத்தியை செய்கின்றது. அப்படி உற்பத்தியை செய்யும் பொழுது உற்பத்தி முடிவு பொருட்களை அவர்கள் வீட்டுத்துறையினருக்கு விற்கணும். அப்ப வீட்டுத்துறையினர் என்ன செய்யணும்? காரணிகளை கொடுத்து காரணி வருமானத்தை பெற்று அந்த காரணி வருமானத்தின் மூலமாக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி துறையிட்டிருந்து வேண்டிக் கொள்ளினோம். அப்ப முதல் காசு உற்பத்தி துறையிட்டிருந்து வீட்டுத்துறைக்கு போனதுக்கு என்ன, பிறகு அந்த சாமான்களை வேண்டும் பொழுது அந்த வீட்டுத்துறையிட்டிருந்து உற்பத்தி துறைக்கு அந்த காசு வந்துடும். அப்ப இப்படித்தான் அந்த சுழற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த அம்புக்குறியில நான் அதை போட்டிருக்கின்றேன். காரணி வருமானத்தை கொடுக்கிறோம், உற்பத்தி காரணிகளை இவியல் கொடுக்கணும், பிற சேவைகள் செலவினத்தை இவியல் கொடுக்க, பொருட்கள் மீதான சேவைகள் செலவினத்தை இவியல் கொடுக்க, பொருட்கள் சேவைகளை வேண்டினம் வீட்டுத்துறையினர். அப்ப இந்த உதாரணத்தில் நாங்கள் பார்ப்போம், மேற்கூறிய தேசிய வருமானத்தில் சுற்றுவட்டத்தில் இருந்து வீட்டுத்துறையினர் உற்பத்தி காரணிகளை உற்பத்தி துறைக்கு வழங்குகின்றது என்போம். அப்ப அது 4 மில்லியனாகத்தான் இருக்கிறது. 4 மில்லியன் என்று சொல்லுவோம். ஓகே, அவை 4 மில்லியனுக்கு உற்பத்தி காரணிகளை வழங்குது என்று நாங்கள் சொல்லுவோம். அதே 4 மில்லியனை அவர்கள் கொடுத்து பிற பொருட்கள் சேவைகளை வேண்டிக் கொள்ளினோம். அதே 4 மில்லியனை கொடுத்து பொருட்கள் சேவைகளை வேண்டிக் கொள்ளினோம். அப்ப தேசிய வருமானத்திலே இப்ப சுற்று 4 மில்லியன் ரூபாய் சுத்தி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக நாங்கள் இந்த பார்ப்போம், இந்த சுற்றுவட்டத்தில் 1 மில்லியன் ரூபாயை வீட்டுத்துறையினர் சேமிப்பு செய்கின்றனர் என்று சொல்லுவோம். அப்ப இந்த தேசிய வருமானத்தின் சுற்றோட்டத்தில் 1 மில்லியன் ரூபாய் குறைவடைவதாக இருக்கும் பட்சத்தில் அந்த 1 மில்லியன் ரூபாய் சேமிப்பு என்பது நிதி சந்தையிலிருந்து முதலீடாக உற்பத்தி துறையினருக்கு செல்லுகின்றது என்போம். அப்ப இதனால் மீண்டும் தேசிய வருமான சுற்றோட்டம் 1 மில்லியன் ரூபாயினால் அதிகரிக்கின்றது. இப்பொழுது தேசிய வருமான சுற்றோட்டம் சமப்படுகின்றது. அப்ப நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்? முதலாவது 4 மில்லியன் ரூபாய் சுற்றோட்டத்தில் இருக்கிறன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்கின்றனர்? வீட்டுத்துறையினர் 1 மில்லியன் ரூபாயை சேமிக்கின்றனர். 1 மில்லியன் ரூபாயை சேமிச்சு என்ன செய்யணும் என்று சொன்னால் அதை வங்கியில சேமிப்பா வைக்கணும். அப்ப 3 மில்லியன் ரூபாவை அவர்கள் செலவழிக்கணும், 1 மில்லியன் ரூபாவை அவர்கள் சேமிக்கணும். அப்ப சேமிச்சு போட்டு அவர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் நிதி சந்தைகள் என்ன செய்யுது என்று சொன்னால் அந்த சேமிப்பு 1 மில்லியன் ரூபாவை உற்பத்தி துறையினருக்கு கடனாக கொடுக்குது. அப்ப உற்பத்தி துறையினர் அந்த 1 மில்லியன் ரூபாவை கடனாக வேண்டிக்க அது அவர்களது மேலதிக முதலீடு. அப்ப இங்க வீட்டுத்துறையினருடைய செலவினம் 3 மில்லியன் பிளஸ் 1 மில்லியன் 4 மில்லியன் சேமிப்பு இங்க உற்பத்தி துறையினருக்கு அதுவே முதலீடாக வருகின்றது.
3 மில்லியன் பிளஸ் 1 மில்லியனாக. அப்ப இங்க வந்து எஸ் பிளஸ் ஐ என்று நாங்கள் அந்த சேமிப்பையும் முதலீட்டையும் சொல்லுகின்றோம். அப்ப இங்க பாருங்க, ரெண்டாவது டியூட்ல நுகர்வு தொழிற்பாட்டிலிருந்து சேமிப்பு தொழிற்பாட்டை சமன்பாட்டின் மூலம் பெருக்க இதுதான் இது வருமானம் என்பது சி பிளஸ் எஸ். அதாவது வீட்டுத்துறையினருடைய வருமானம் என்பது சி பிளஸ் எஸ் ஆக இருக்கின்றது. இங்கு y என்பது வருமானம், பெருமானம் இல்ல வருமானம். சி என்பது நுகர்வு, எஸ் என்பது சேமிப்பு. அதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். சரிகின்றதா? நாங்கள் பின்பு அதை விளக்கமாக பார்ப்போம். இப்ப நாங்கள் எஸ் பிளஸ் ஐ என்பது அந்த இதுக்குள் வருகின்றது என்பதை நான் காட்டுவதற்கு தான் நான் இதை சொன்னேன். அப்ப வருமானம் என்பது சி பிளஸ் ஐ ஆகவும் இருக்கும், சி பிளஸ் எஸ் ஆயும் இருக்கும். ஒரு துறையினருக்கு சி பிளஸ் எஸ், ஒரு துறையினருக்கு சி பிளஸ் ஐ. அப்ப இப்ப 3 துறை மாதிரியை பார்ப்போம். அப்ப இந்த 3 துறை மாதிரியை நாங்கள் பார்க்க இங்க வந்து அரசாங்கம் என்பது அதுக்குள்ள வந்து தலையிடுது. அப்ப அரசாங்கம் தலையிடும் பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால், அந்த 4 மில்லியன் ரூபாய் வீட்டுத்துறையினரிடமிருந்து உற்பத்தி துறைக்கும், உற்பத்தி துறையினர் வீட்டுத்துறைக்கும் போய் வரும் பொழுது அரசாங்கம் வந்து வரியாக கொஞ்சம் காசை எடுக்குது. அப்ப அரசாங்கம் வரியாக கொஞ்சம் காசை எடுக்கும் பொழுது, வீட்டுத்துறையினரிடமிருந்தும் உற்பத்தி துறையினரிடமிருந்தும் வரியாக எடுக்கும் பொழுது அந்த சுற்றோட்டத்தில் இருக்கிற காசு குறையும். அப்புறம் எடுக்கிற காசை அரசாங்கம் அதையே மேலதிக முதலீடாகவோ இல்லாட்டா மானியங்களாகவோ ஏதோ ஒரு வகையில அந்த சுற்றோட்டத்துக்குள்ள மீண்டும் உட்செலுத்தும் போது பழையபடி அந்த இது வந்து பேலன்ஸ் பண்ணும். அப்போ ஒரு பக்கம் சேமிப்பும் முதலீடும் இருக்க அரசாங்கம் இன்னொரு பக்கம் அதுக்குள்ள தலையிடுகின்றது. அப்ப இதை நாங்க பார்ப்போம். இந்த 3 துறை மாதிரியானது வீட்டுத்துறையினர், உற்பத்தி துறையினர் மற்றும் அரசாங்க துறையினரை கொண்டது. இதற்கு நாங்க வீட்டுத்துறையினர் 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உற்பத்தி காரணிகளை உற்பத்தி துறையினருக்கு வழங்கி அதற்கான சம்பளமாக அதே 100 மில்லியன் ரூபாயை பெற்றுக் கொள்கின்றது. அப்ப 100 மில்லியன் பெறுமதியான உற்பத்தி காரணிகளை உற்பத்தி துறையினருக்கு வழங்கி அதற்கான சம்பளமாக அதே 100 மில்லியன் ரூபாயை பெற்றுக் கொள்கின்றது. சம்பளம் என்று நாங்கள் அதுல சொல்ல காரணி வருமானம் என்று சொல்லிக் கொள்வோம். சரியா? சம்பளம் என்று நீங்கள் போடாங்க, அதற்கான காரணி வருமானமாக. பின்பு உற்பத்தி துறையினர் முடிவு பொருளான 100 மில்லியன் ரூபாயை அதே பணத்தை கொண்டு வாங்கி நுகர்கின்றனர். அப்ப இது எங்களுக்கு விளங்கிட்டு, இதன் காரணமாக இந்த தேசிய வருமான சுற்றோட்டம் சமப்படுகின்றது. அப்ப இதில் 10 மில்லியன் ரூபாய் வீட்டுத்துறையினர் சேமிப்பாக நிதி சந்தையில் சேமிக்கின்றனர் என்று சொல்லுவோம். அப்ப நாங்க முதல் 4 மில்லியன் ரூபாயை பற்றி பார்த்தாங்க. இப்ப நாங்கள் 100 மில்லியன் ரூபாயில பார்க்கின்றோம். 10 மில்லியன் ரூபாய் சேமிக்கப்படுகின்றது. அந்த 10 மில்லியன் ரூபாய் நிதி சந்தையில் இருந்து முதலீடாக மீண்டும் தேசிய வருமான சுற்றோட்டத்தில் உற்பத்தி துறைக்கு வழங்கப்படுகின்றது. இதைத்தான் நாங்கள் முதல் பார்த்தோம். சேமிப்பு 10 மில்லியன் எடுபட்டு சுற்றோட்டத்தில் குறைவடைந்து பிறகு முதலீடாக அதே 10 மில்லியன் உள்ளுக்கு வருகின்றது. இதன் மூலம் தேசிய வருமான சுற்றோட்டத்தில் 10 மில்லியன் ரூபாய் குறைவடைந்து பின்பு மீண்டும் கூடுவதனால் சமப்படுகின்றது. அப்ப சொல்லுவோம், இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கமானது தலையிட்டு 5 மில்லியன் ரூபாயை நேர்வரியாக வீட்டுத்துறையினர் மற்றும் உற்பத்தி துறையினர் இவர் மீது விதிக்கின்றது. அப்ப 5 மில்லியன் ரூபாவை விதிக்கின்றது. தேசிய வருமான சுற்றோட்டம் 5 மில்லியன் ரூபாவால் குறைவடையும். அதன் பின்பு அரசாங்கம் மீண்டும் அந்த 5 மில்லியன் ரூபாயை வீட்டுத்துறையினருக்கு உற்பத்தி துறையினருக்கும் செலவிடுமாயின் இந்த தேசிய வருமான சுற்றோட்டம் மீண்டும் சமப்படுகின்றது. அதாவது அதன் வெளிப்பாய்ச்சல் என்பது உட்பாய்ச்சலுக்கு உட்பாய்ச்சலுக்கு சமமாக அமைகின்றது. அப்ப இங்க பாருங்க, எஸ் என்றது சேமிப்பு, அதுக்குள்ள டேக்ஸ் என்பது வரியாக அமைகின்றது. அப்ப இந்த சேமிப்பும் டேக்ஸும் முதல் இருந்த சுற்றோட்ட வருமானத்துல இருந்து வெளியில போற ஒரு விடயம்.
அதே மாதிரி அந்த சேமிப்பு அங்காளி பக்கம் முதலீடாக வருவதனாலும் வரி என்ப டெக்ஸ் வந்து அங்கால அரசாங்க செலவினமாக ஜி என்று வருவதாலும் அது ரெண்டும் சமனாக நாங்கள் பார்க்கின்றோம். எஸ் பிளஸ் டி வந்து ஐ பிளஸ் ஜி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப 4 துறை மாதிரிகள். அப்ப 4 துறை மாதிரி என்று சொல்லும் பொழுது இங்க வீட்டுத்துறையினர், உற்பத்தி துறையினர், அரசாங்கத்தோட வெளிநாட்டு துறையும் இங்க சேருது. அப்ப இந்த 4 துறை மாதிரியானது வீட்டுத்துறையினர், உற்பத்தி துறையினர், அரசாங்க துறையினர் மற்றும் வெளிநாட்டு துறையினர் என்ற துறைகளை கொண்டிருக்கும். மேற்கூறிய வரைபடத்தில் வீட்டுத்துறையினர் ரூபாய் 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உற்பத்தி காரணிகளை உற்பத்தி துறையினருக்கு வழங்கி 100 மில்லியன் ரூபாவை காரணி வருமானமாக பெறுகின்றனர். அந்த 100 மில்லியன் ரூபாவை பயன்படுத்தி வீட்டுத்துறையினர் உற்பத்தி துறையிடமிருந்து 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான முடிவுப் பொருட்களை, சேவைகளை பெற்றுக் கொள்கின்றனர். இது உற்பத்தி துறையினருக்கு வருமானமாக அமைகின்றது. அப்ப வீட்டுத்துறையினர் 10 மில்லியன் ரூபாவை சேமித்து அதை நாங்கள் எல்லாம் பார்த்ததுதான். அதே மாதிரி அரசாங்க நேர்வரியை 10 மில்லியனால் எடுத்து 10 மில்லியன் ரூபாவால் குறைவடைகின்றது. ஆனால் மீண்டும் அரசாங்கம் 10 மில்லியன் ரூபாவை வீட்டுத்துறையினருக்கு அதை ஏதோ ஒரு வகையில மானியமாகவோ இல்லாட்டா மேலதிக முதலீடாகவோ ஏதோ ஒரு வகையில உற்பத்தி துறையினருக்கு செலவிடும் போது தேசிய வருமான சுற்றோட்டம் மீண்டும் சமப்படுகின்றது. அப்ப இதுதான் நாங்கள் 3 செக்டர் மாடல்ல பார்த்த விடயம். ஆனா இங்க வெளிநாட்டு துறையினர் இந்த தேசிய வருமான சுற்றோட்டத்தில் உள்வாங்கப்படும் போது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி என்பன சம்பந்தப்படுகின்றன. அப்ப இங்க பாருங்க, 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்யும் போது தேசிய வருமான சுற்றோட்டம் 20 மில்லியன் ரூபாவினால் குறைவடைகின்றது. அப்ப நாங்க 20 மில்லியன் ரூபாவை இம்போர்ட் பண்ணும் பொழுது நாங்கள் பொருட்களை எடுத்து வேண்டிக் கொண்டு காசை வெளிநாட்டுக்கு கொடுக்கிறோம். காசை வெளிநாட்டுக்கு கொடுக்கின்றோம். ஒரு நிமிடம். మళ్ళీ यार सर्वर के कनेक्ट केला नाही केलाय ना, मग रिफ्रेश नाही देणार नाही नाही मुकुत नाही. आता मेका कावा कुड नॉट कनेक्ट टू द सर्वर केला. ஓகே நே ரைட். ஓகே ஓகே சாரி, கொஞ்சம் டெக்னிக்கல் பிரச்சனை இருந்தபடியால் கான்டாக்ட் பண்ண வேண்டி வந்துட்டு. அப்ப நாங்கள் இங்க பார்ப்போம், அப்ப 20 மில்லியன் ரூபாவை நாங்க இறக்குமதி செய்வதனால 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்களை நாங்க வேண்டிக் கொண்டு காசை வெளிநாட்டுக்கு கொடுக்கிறபடியா எங்கட தேசிய வருமான சுற்றோட்டம் குறைகின்றது. அப்ப இது வந்து வெளிப்பாய்ச்சலாக அமைகின்றது. அப்ப அதே சமயம் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் அதே சமயம் 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அதே தொகைக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கின்றோம் கொஞ்சம் பொருட்களை. அப்ப கொஞ்சம் பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்யும் பொழுது அதே 20 மில்லியன் ரூபாவை நாங்கள் காசு எங்கட நாட்டுக்கு வருகின்றது. அப்படி எங்கட நாட்டுக்கு வரும் பொழுது அங்கே 20 மில்லியன் ரூபாய் மீண்டும் எங்கட தேசிய வருமான சுற்றோட்டத்துக்குள்ள இருக்கின்றது. அப்ப என்ன நடக்கின்றது? இது சமப்படுகின்றது. பழையபடி 100 மில்லியன் ரூபாய் தான் தேசிய வருமானமாக அமைந்து காணப்படுகின்றது. அப்ப இப்படியான நேரத்துல நாங்கள் சொல்லிக் கொள்வோம், சேமிப்பு எஸ் பிளஸ் டி பிளஸ் எம். எம் என்பது இறக்குமதி சமன் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ். முதலீடு, அரசாங்க செலவினம் சக ஏற்றுமதி வருமானம். அப்ப இது வந்து அதுக்கு சமனாக இருக்கும். அப்ப நாங்கள் இனி நுகர்வு தொழிற்பாட்டை பார்ப்போம். அப்ப நாங்கள் இப்ப பார்த்தோம் என்னன்னு சொன்னால், வீட்டுத்துறையினர் வந்து தங்களுக்கு வார காசுல 3 விதமான விடயங்களை செய்வினோம்.
ஒன்று டிஸ்போசபிள் இன்கம் என்று சொல்லி சாமான்களை வேண்டுவினம். இரண்டாவது சேமிப்பு செய்வினம். மூன்றாவது அரசாங்கத்துக்காக டாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வரியை செலுத்துவார்கள். அப்ப இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். அங்காளி பக்கம் வரும் இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் இறக்குமதி செய்ய ஏற்றுமதி, இல்லாட்ட ஏற்றுமதி செய்ய இறக்குமதி. அப்ப தமது தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கோடு வீட்டுத்துறையினர் பொருட்கள் சேவைகள் மீது செலவிடப்படும் பணத்தையே நுகர்வு என்று கூறுகின்றனர். தமது தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கோடு வீட்டுத்துறையினர் பொருட்கள் சேவைகள் மீது செலவிடப்படும் பணத்தையே நுகர்வு என்று கூறுகின்றனர். எவ்வளவு பொருட்களை நுகர்வு செய்வது என்பதனை தீர்மானிக்கும் காரணிகள் பல உள்ளன. அப்ப இந்த நுகர்வுக்கும் நுகர்வை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் இடையேயான தொடர்பை நுகர்வு தொழிற்பாடு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இது நுகர்வுக்கான காரணிகளுக்கும் மொத்த கேள்விக்கும் தொடர்பை காட்டுகின்றது. அப்ப இந்த நுகர்வு தொழிற்பாட்டை தீர்மானிப்பதற்கு 3 எடுகோள்களையும் எடுக்க வேண்டி உள்ளது. அப்ப முதலாவது என்னென்று சொன்னால், ஏனைய காரணிகளின் மாற்றம் இல்லாத போது செலவிடக்கூடிய வருமானம் என்பது நுகர்வு தொழிற்பாடாக உள்ளது. அப்ப இதைத்தான் நான் முதல் சொன்னேன். செலவிடக்கூடிய வருமானம் என்பது எங்கட வருமானத்துல சேமிப்பு மற்றும் அரசாங்க வரி என்பன போக மிச்சத்தை தான் நாங்கள் செலவிடுகின்றோம். அப்ப இந்த லெட்டர்ஸ்ல நாங்கள் சொன்னா சி என்பது கன்சம்ஷன், ஃபங்க்ஷன் ஆஃப் வைடி. அந்த எஃபெக்ட் ஸ்மால் லெட்டர்ல போடுறதான் அழகு. ஃபங்க்ஷன் ஆஃப் வைடி என்ற டிஸ்போசபிள் இன்கம். அப்ப அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப வருமானம் அதிகரிக்கும் போது நுகர்வும் அதிகரிக்கும். ஆனால் வருமானம் அதிகரிக்கும் வேகத்தில் நுகர்வு அதிகரிக்காது. அப்ப பெரும்பாலும் அது உண்மை. என்னென்னு சொன்னா, வருமானம் அதிகரிக்கும் போது நுகர்வும் அதிகரிக்கும். ஆனால் வருமானம் அதிகரிக்கும் வேகத்தில் நுகர்வு அதிகரிக்காது. உதாரணமா 5000 6000 ரூபாவாக வருமானம் அதிகரிக்கும் பொழுது நாங்கள் ஏற்கனவே 4500 ரூபாவை செலவழித்துக் கொண்டிருந்தால் நுகர்வு பொருட்களின் மீது அது அதே ப்ரொபோர்ஷன்ல கூடாது. அப்ப 5000க்கு 4500 90%. ஆனால் 6000க்கு 5200 என்பது 90% அல்ல, அதுக்கும் குறைவு. அப்ப ஏனென்று சொன்னால், எங்கட வருமானம் கூட கூட ஆரம்பத்துல எங்களுக்கு காசு கொஞ்சம் வருமானம் இருக்கும் பொழுது எங்கட நுகர்வு தேவையை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும். ஆனால் வருமானம் கூட கூட எங்கட நுகர்வு ஒரு கட்டத்துல நின்றும். ஏனென்றா எங்கட சாப்பிடுற விடயங்களோ உடுப்புகளோ வேண்டதோ எல்லாம் ஒரு அளவான தேவையாகத்தான் இருக்கும். இப்ப நான் 1 கிலோ சோறை 3 நேரம் பிரிச்சு ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன்டா 2 கிலோ சோறு வேண்டி சாப்பிட மாட்டேன். அரிசி வேண்டி சமைக்க மாட்டேன். வேணுமெண்டா என் வருமானம் கூடுதலாக 1.5 கிலோவை நான் சமைக்கலாம். அத மாதிரிதான் நான் ஒரு உடுப்பு போட்டுக்கொண்டு திரிஞ்ச நான் வருமானம் கூடிக்கொண்டு போகும்போது 2 உடுப்பு 3 உடுப்பு ஒரு 10 உடுப்பு மட்டும் போகலாம். அதுக்காக 100 உடுப்பு 200 உடுப்பு நாம் வேண்டி வைக்க போறது இல்லை. அதனாலதான் அந்த அதிகரிப்பு வீதம் குறைவாக இருக்கும். அப்ப இந்த எடுகோளின் அடிப்படையில் நாம் எல்லை நுகர்வு வீதத்தினை கணிப்பிடலாம். எல்லை நுகர்வு வீதம் அதுதான் நாங்கள் சொல்றது. அங்க ஆங்கில சொல்லில பிழை இருக்கின்றதை திருத்திக் கொள்ளணும். மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், அந்த கேக்கு பயில டி வரும். மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், MPC என்று நாங்கள சொல்றோம். எல்லை நுகர்வு வீதம். இது வருமானம் அதிகரிக்கும் போது அதில் நுகர்வுக்கு செலவழிக்கும் பங்கை தெரிவிக்கின்றது. செலவழிக்கும் பங்கை தெரிவிக்கின்றது. அப்ப MPC என்பது டெல்டா சி இன் கீழ் டெல்டா Y. டெல்டா சி என்பது
நுகர்வில் ஏற்படும் மாற்றம், அதன் கீழ் வருமானத்தில் ஏற்படும் மாற்றம். அப்ப மேற்கூறிய எடுகோள்ல வந்து 5000 ரூபாய் உழைக்க 4500 ரூபாய் செலவழிக்கின்றோம், 6000 ரூபாய் உழைக்கும் பொழுது 5200 ரூபாயை செலவழிக்கின்றோம் என்றால் 700 தான் நுகர்வின் போது கூடி இருக்கின்றது. அப்ப வருமானம் கூடினது வந்து 1000, அதில் 700 தான் நுகர்வுக்கு போயிருக்கின்றது. ஆகவே அது 0.7 இருக்கும். அப்ப இந்த MPCயின் அளவு அது உங்களோட குறிப்புக்காக எப்பொழுதும் 0க்கும் 1க்கும் இடைப்பட்டதாக இருக்கும். ஏனென்று சொன்னா அது எங்களுக்கே விளங்கும். எங்களை வருமான அதிகரிப்பாக கூடுதலா நாங்கள் நுகர்வு அதுக்கு பயன்படுத்த போறது இல்லை. ஆனா வருமானம் அதிகரிக்கும் போது சராசரி நுகர்வு வீதமானது, அந்த அவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். வருமானம் அதிகரிக்கும் போது சராசரி நுகர்வு வீதமானது குறைவடைந்து செல்லும். சராசரி நுகர்வு வீதமானது குறைவடைந்து செல்லும் என்பது ஒரு வருமான மட்டத்தில் எவ்வளவு தொகை நுகர்வுக்கு செலவழிக்கப்படுகின்றதோ அதைத்தான் நாங்கள் சராசரி நுகர்வு வீதம் இல்லாட்ட அவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் என்று சொல்லுகின்றோம். அப்ப முதல் பாருங்க 4500 நாங்கள் செலவழிக்கும் பொழுது 5000 வருமானம் 0.9. ஆனால் இரண்டாவது இடத்தில் 5200 6000ஆல பிரிச்சால் 0.85 ஆக இருக்கும். அப்ப அவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் APC என்பது குறைந்து கொண்டு போகும். அப்ப இந்த நுகர்வு சமன்பாட்டை நாங்க ஒரு அட்டவணையில பாக்குறோம் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கும். வருமானம் 0, 2, 200, 400, 600, 800, 1000 என்று போகும் பொழுது நுகர்வு 200, 250, 300, 350, 400, 450 என்று தான் கூடிக்கொண்டு போகின்றது. அப்ப நுகர்வு இவ்வளவு தான் என்றா வருமானத்துல சேமிப்பு மிச்சம். அப்ப வருமானம் 0 இருக்கே உங்களுக்கு நுகர வேண்டி இருக்கின்றது. அந்த நுகர்வு வந்து சேமிப்பில் இருந்து போகின்றது. ஆகவே சேமிப்பு என்பது 200. வருமானம் 200 இருக்கும் பொழுது நுகர்வு 250, அங்கே சேமிப்பு அப்ப 50. ஆனால் அதுக்கு பிறகு பாருங்க வருமானம் கூட கூட அங்கோட சேமிப்பு கூடிக்கொண்டு போகும். என்னென்னா நுகர்வு வந்து ஒரு கட்டத்துல நின்றுடும். அப்ப கன்சம்ஷன் என்ற கோடு வந்து இப்படித்தான் இருக்கும். பாருங்க 200ல தான் துவங்கும், அது 200ல தான் துவங்கும், அப்படியே அதிகரிச்சு கொண்டு போகும். அப்ப இந்த வரைபடத்திற்கிணங்க வருமானம் அதிகரிக்கும் போது நுகர்வும் அதிகரிக்கின்றது. அதனால் நுகர்வுக்கும் வருமானத்துக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு உள்ளது என்பதுதான் உண்மை. வருமானத்துக்கும் நுகர்வுக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு உள்ளது. அப்ப இந்த நுகர்வு சமன்பாட்டை நாங்கள் சொல்றது என்னென்று சொன்னால் C = A + BY. அப்ப C என்பது கன்சம்ஷன், A என்பது தன்னிச்சையான நுகர்வு, அதாவது வருமானம் இல்லாத கட்டத்திலே நாங்கள் செலவழிக்கிறது தான் அந்த A. அப்ப Y என்பது வருமானம், B என்பது எல்லை நுகர்வு வீதம். அப்ப இந்த சமன்பாட்டை கொண்டு நாங்கள் எல்லை நுகர்வு வீதத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒரு 2 வித்தியாசத்தை நாங்களுக்கு அகலம் டாப்ல பார்த்தோம் என்றால் வருமானம் 600 இருந்து 800 ஆகும் பொழுது இது வந்து 350 இருந்து 400 கூடுகின்றது நுகர்வு. அதே 800 இருந்து 1000 போடும்போது 400 இருந்து 450 மாறுகின்றது நுகர்வு. அப்ப நுகர்வில் ஏற்படும் மாற்றம் 50 தான் இருக்கிறது. இங்க வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் 200 இருக்கின்றது. அப்ப 50/200 .25 என்று வரும் MPC. இந்த வித்தியாசத்தின் கீழ் இந்த வித்தியாசம், நுகர்வு வித்தியாசத்தின் கீழ் வருமான வித்தியாசம், அப்படித்தானே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பாருங்கள், அவை 0.25 வரும் இந்த வருமானம். அது 0.75 இல்ல, 0.25. அப்ப நாங்கள் இதை ஈக்குவேஷனா போடும் பொழுது 200 சக 0.25 y என்று வரும். அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்க. இந்த சமன்பாட்டை 200 சக 0.25 y என்று நாங்கள் கூறலாம்.
அதில் பிள்ளையாக இருக்கின்றது 100 + 0.75 வந்து 200 சக 0.25 வந்து வரும். அப்ப சேமிப்பை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் சேமிப்பு தொழிற்பாடை நாங்கள் அதே அட்டவணையில பார்த்திருக்கின்றோம். அப்ப சேமிப்பு என்பதும் வருமானத்தின் ஒரு தொழிற்பாடு தான். வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க சேமிப்பும் கூடும். அப்ப சேமிப்பை பற்றி நாங்கள் என்னென்று சொல்றோம் என்று சொன்னால் பாருங்க, வருமானம் சைபரா இருக்க நுகர்வு எப்படி +200 இருந்ததோ சேமிப்பு -200 இருந்திருக்கும். பிறகு வருமானம் 200 ஆகும் பொழுது 200 கூடும் பொழுது நுகர்வு 50 கூடி இருக்கின்றது. ஆனால் சேமிப்பு 150 குறைந்திருக்கின்றது. அதாவது -150 கூடுகின்றது. -200 -50 குறைஞ்சிருக்கின்றால் 150 சேமிப்பு கூடி இருக்கின்றது. அப்ப பாருங்க, இங்க வந்து 200 வருமானம் 200 கூடும் பொழுது சேமிப்பு வந்து 150 கூடுகின்றது. அப்ப மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவிங்ஸ் வந்து எவ்வளவு? 150/200 எவ்வளவு? 0.75. அப்ப 0.75 என்று சொன்னால் தன்னிச்சையான சேமிப்பு எவ்வளவு? வருமானம் சைபரா இருக்கும் பொழுது சேமிப்பு எவ்வளவு? 200. அப்ப 200 சக 0.25 y என்று வரும் சேமிப்பு சமன்பாடு. இதுல ஏதாவது நீங்கள் விளங்கலைன்னா கேட்கலாம். இதிலே படிக்கின்ற 2 பேரும் நீங்கள் இந்த முறை எக்ஸாம் எழுதவில்லை, அடுத்த முறை ஏதாவது மேய்க்குத்தான் எழுதுறீங்களே என்ன? ஏனென்று சொன்னால் வேறு சில பேர் வந்தவர்கள் இன்று எக்ஸாமுக்கு போயிட்டார்கள் என்றுதான் நான் கொள்ள வேண்டி இருக்கின்றது. நீங்கள் அதாவது இந்த ப்ராப்பர் சிலபஸ்ல வந்து மேய்க்கு எழுதுற எக்ஸாம். ரைட். அடுத்தது வந்து நாங்கள் நுகர்வு தொழிற்பாட்டில் இருந்து சேமிப்பு தொழிற்பாட்டை சமன்பாட்டின் மூலம் என்னென்னு எடுக்கிறேன்னு பார்ப்போம். அடுத்த டியூட்டோரியல் 2வது நுகர்வு தொழிற்பாட்டிலிருந்து சேமிப்பு தொழிற்பாட்டை சமன்பாட்டின் மூலம் பெறல். அப்ப நான் முதலே சொன்ன மாதிரி நுகர்வு தொழிற்பாடு என்பது C+S, நுகர்வு சக சேமிப்பு. இங்கு y என்பது வருமானம், C என்பது நுகர்வு, S என்பது சேமிப்பு. அப்ப டெல்டாவால நாங்கள் போடும் பொழுது வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் வந்து நுகர்வில் ஏற்படும் மாற்றம் சக சேமிப்பில் ஏற்படும் மாற்றம் என்பது எங்களுக்கு தெரியும் தானே. உதாரணமா நாங்கள் சொல்லுவோம், சைபரா இருக்கும் பொழுது வருமானம் சேமிப்பு 200 இருந்தது, நுகர்வு 200 இருந்தது. அதுவே 200 மாறும் பொழுது நுகர்வு 250 சேமிப்பு 150 போயிட்டு. அதுவே 400 மாறும் பொழுது நுகர்வு 300 சேமிப்பு 100 இருக்குது. அப்ப இந்த ஈக்குவேஷனை, இந்த டெல்டா y = டெல்டா C + டெல்டா S என்பதை நாங்கள் எல்லாத்தையும் டெல்டா வையால பிரிப்போம், வருமானத்தால பிரிப்போம். அப்ப வருமானத்தால பிரிக்கும் பொழுது இங்கே டெல்டா y × டெல்டா y 1 வரும். டெல்டா C × டெல்டா y என்பது MPC, நுகர்வு எல்லை நுகர்வு இதா வரும், மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். டெல்டா S × டெல்டா y வந்து மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவிங்ஸ் வரும். அப்போ ஒன்று எல்லை நுகர்வு வீதாசாரம், மற்றது எல்லை சேமிப்பு வீதாசாரம். அப்ப நுகர்வு தொழிற்பாடு வந்து C = 200 + 4/5 y என்று சொன்னா சேமிப்பு தொழிற்பாடு வந்து மற்ற படம் இருக்கும். 200 சக இந்த 5/4 அங்கால போயிட்டுன்னா 5/1 தான் சேமிப்பு என்பதால 5/1 y என்று வரும். அப்ப வரி தொழிற்பாடு ஒரு எளிய மூடப்பட்ட பொருளாதாரத்தில் y = C + S + T என்று நான் முதல் சொன்னேன்.
அப்ப மூடப்பட்ட பொருளாதாரத்தில் டிஸ்போசபிள் இன்கம் அதைத்தான் நாங்கள் கன்சம்ஷன் என்று சொல்லுகின்றோம். மொத்த வருமானத்தில் கன்சம்ஷன் பிளஸ் சேவிங் பிளஸ் டேக்ஸ் என்றதுதான் மொத்த வருமானம். ஆகவே ஆனாலும் இங்க சொல்லப்படுவது வந்து என்னென்ன வரி தொழிற்பாட்டுல டேக்ஸ் என்பது வருமானத்தின் தொழிற்பாடு இல்லை கூற முடியும் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப டேக்ஸும் வரியும் ஒரு வருமானத்தின் தொழிற்பாடு தான். அப்ப இங்க பாருங்க, டேக்ஸ் என்பதை நாங்கள் என்னென்று நாங்கள் டிஸ்போசபிள் இன்கமா காண போறோம் என்று சொன்னால், ஒரு எளிய மூடப்பட்ட பொருளாதாரத்தில் 25% வருமான வரியாக இருக்கும் பொழுது 80% வருமானம் செலவிடக்கூடிய வருமானமாக கருதப்படுகின்றது. அப்ப வரி மற்றும் சேமிப்பு சமன்பாடுகளை இதுல நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், டேக்ஸ் என்பது 20% என்று சொல்லுவோம். 20%, 25 என்று போறாங்க, 20. டேக்ஸ் என்பது 20 0.2 தானே, 0.2 என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப டிஸ்போசபிள் இன்கம் என்பது y மைனஸ் டி. ஆனா சி என்பது என்ன? 0.8, 80% வருமானம் செலவிடக்கூடியதாக அமைகின்றது. 0.8 தர y மைனஸ் டி. அப்ப 0.8 தர y மைனஸ் டி என்பது என்ன? 0.2. அப்ப டி என்பதுக்கு பதிலா நாங்க 0.2 வைய போடுகின்றோம். அப்ப அப்படி போடும் பொழுது சி சமன் 0.8 0.16 வை என்று வரும். 0.8 வை 0.16 வை. அப்ப அப்படி பார்த்தால் சி என்பது 0.64 வையா வரும். அப்ப சி என்பது 0.64 வையண்டா சேமிப்பு என்பது எவ்வளவு? 1.64. அவை சேமிப்பு போக மிச்சம் முழுக்க நுகர்வு போக மிச்சம் முழுக்க சேமிப்பாக 0.36 அமைகின்றது. அப்ப 20% வரியாக அறவிடப்படும் பொழுது இதுதான் நடக்கின்றது. அப்ப சி சமன் 150 சக 0.8 வைடி என்று சொன்னால் அதை நாங்கள் என்னென்று கணிப்பிடுறது என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப பார்த்த மாதிரி 150 நாங்கள் சொல்லுவோம் தன்னிச்சையான நுகர்வண்டு. அதை போட்டு பார்த்தால் சி சமன் 150 சக 0.64 வை என்று வரும். அதனால எஸ் என்பது 150 சக 0.36 வை என்ற ஈக்குவேஷனாக வரும். அப்ப இன்னொரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். ஒரு எளிய மூடப்பட்ட பொருளாதாரத்துல சி வந்து 250 சக 0.6 வைடி மற்றும் முதலீடு என்பது 150 என்று நாங்கள் எடுப்போம். அப்ப சி வந்து 250 சக 0.6 வைடி மற்றும் ஐ முதலீடு என்பது 150 என்று எடுப்போம். அப்ப இங்கால ஒரு ஈக்குவேஷன் வந்து சி பிளஸ் எஸ் பிளஸ் டேக்ஸ் என்று வரும் பொழுது, டி என்று வரும் பொழுது, மற்ற பக்கம் இ சமன் சி பிளஸ் ஐ என்று சொல்லலாம். இ என்பது அரசாங்க மொத்த செலவினம் என்று சொல்லிக்கொள்ளும். மொத்த செலவினம் என்று சொல்லிக்கொள்ளும். மொத்த செலவினமும் மொத்த வருமானமும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப மொத்த செலவினம் என்பது சி பிளஸ் ஐ என்று சொல்லிக் கொள்ளுவோம். அப்ப கன்சம்ஷன் என்பது 250 என்றால் ஐ என்பது நாங்கள் இங்கே பார்த்தோம் 150. அப்ப கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்து 250 சக 0.6 வைடி வைடி என்பது வை பிளஸ் 150 என்று போட்டுக்கொள்வோம். ஏனென்றா முதலீடு 150. அவை இது வந்து 400 சக 0.6 வையாக வரும். ஆகவே இந்த 0.6 வைய சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போனோம் என்று சொன்னால் y மைனஸ் 0.6 வை, அதாவது 0.4 வை வந்து 400 வரும் பொழுது y என்பது 1000 இருக்கும்.
அப்ப இந்த கட்டத்துல நாங்கள் பார்ப்போம் அரசாங்கம் 100 மில்லியன் ரூபாயை வரியாக அறவிட்டு 100 மில்லியன் ரூபாயை பொருட்கள் செலவு மீது செலவிடுகின்றது என்று சொன்னால் அது என்னென்று அமையும் என்று பார்ப்போம். அப்ப இங்க கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அது 250 பிளஸ் 0.6 வைடி தான். ஆனால் அந்த வைடி என்பது y மைனஸ் டி, அந்த y மைனஸ் டி என்பது 100 மில்லியன் ரூபாய் வரியாக அறவிடப்படுகின்றது என்பதை காட்டுகின்றது. ஆகவே அந்த 100 மில்லியனை நாங்கள் அதில் பிரதியிட்டோம் என்றால் 0.6 y மைனஸ் 60 என்று வரும். அதுவே 250 60 போனா 190 பிளஸ் 0.6 y என்று இருக்கும். ஆகவே y சமன் c பிளஸ் i பிளஸ் g என்று சொன்னால் அங்கே 190 சக 0.6 y சக 150 சக 100 இருக்கும். என்னென்றால் 150 என்பது முதலீடு, 100 என்பது அரசாங்க செலவினம். அவை இங்க y எவ்வளவு? 4 y வந்து 340 440 இருக்கும். ஆகவே y வந்து எவ்வளவு? 1100 இருக்கும். y வந்து 1100 இருக்கும். அப்ப தேசிய வருமான பெருக்கி என்ற ஒன்று உள்ளது. அப்ப இந்த பெருக்கியானது செலவீனங்களின் மாற்றங்களுக்கு ஏற்ப தேசிய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தின் அளவினை காட்டுவதாக அமைகின்றது. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்னென்ற அந்த பெருக்கியை நாங்கள் வச்சுக் கொள்வோம் என்று சொன்னால் கே என்பது அந்த பெருக்கி டெல்டா வையின் கீழ் டெல்டா இ. டெல்டா y என்பது வருமானத்தில் ஏற்படும் மாற்றம், இ என்பது செலவினத்தில் ஏற்படும் மாற்றம். அப்ப டெல்டா y என்பது கே தர செலவினத்தில் ஏற்படும் மாற்றம், டெல்டா இ என்பது டெல்டா வையின் கீழ் கே ஆக அமையும். அப்ப டெல்டா இ என்பது செலவினத்தில் ஏற்படும் மாற்றம், டெல்டா y என்பது வருமானத்தில் ஏற்படும் மாற்றம். அப்ப இரண்டு துறை மாதிரியில் தேசிய வருமான பெருக்கி என்னவாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்ப ஒரு எளிய மூடப்பட்ட பொருளாதாரத்துல 1 மைனஸ் எம்பிசி என்பதுதான் உண்மையான சேமிப்பை காட்டும். இல்லாட்டா 1 இன் கீழ் எம்பிஎஸ் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவிங், சேமிப்புக்கான எல்லை நுகர்வு வீதம் வந்து 1 இன் கீழ் 1 எம்பிசி நுகர்வு வீத எல்லை நுகர்வு வீதமாக இருக்கும். அப்ப 3 துறை மாதிரியில இது என்ன மாதிரி இருக்கும் என்று சொன்னால் கே வந்து 1 இன் கீழ் கே தர 1 இன் கீழ் 1 எம்பிசியா இருக்கும். 2 துறை மாதிரியில 1 இன் கீழ் எம்பிஎஸ் இருக்கும், இல்லாட்டா 1 இன் கீழ் 1 எம்பிசியா இருக்கும். ஆனால் 3 துறை மாதிரியில் இங்க பாருங்க எம்பிசி, எம்பிஎஸ், எம்பிடி என்ற மூன்றும் வருகின்றது. 1 இன் கீழ் எம்பிசி, எம்பிஎஸ் மற்றும் டாக்ஸும் வருகின்றது. நான்கு துறை மாதிரியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 1 இன் கீழ் எம்பிஎஸ், எம்பிசி, எம்பிடி, எம்பிஎம் என்று வரும். எம்பிஎம் என்பது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு இம்போர்ட்ஸ், மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு இம்போர்ட்ஸ், அதாவது எல்லை இறக்குமதி வீதம். அப்ப இதுல சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் எவ்வாறு தேசிய வருமான பெருக்கிய அரசாங்க தலையீட்டுடன் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பது இங்கே சொல்லப்படுகின்றது. அப்ப இங்க நாங்கள் எப்பவுமே
இதுல எழுத்து பிள்ளைகள் உள்ளன. மேலேயும் ஒரு சின்ன ஒரு பிள்ளை ஒன்று இருந்தது, நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 3 துறை மாதிரியின் தேசிய வருமான பெருக்கியில இங்க பாருங்க, கே சமன் ஒன்றின்கீழ் எம்பிசி எம்பிஎஸ் எம்பிடி சமன் இந்த கே வராது, கே விட்டு ஒன்றின்கீழ் ஒன்று சாய எம்பிசி தான். அதே மாதிரி இங்க கீன்ஸின் ஆய்வுகளுக்கு நாங்க பேரின பொருளாதாரத்தில் பானா பொருளாதாரத்தில் தேசிய வருமானத்தில் அரசாங்கத்தின் தலையீடு ஆராயப்படுகின்றது. ஆகவே மொத்த செலவினத்தில் எவ்வாறு அரசாங்கத்தின் தலையீடு காரணமாக அமைகின்றது என்பதை ஆராயலாம். அப்ப அரசாங்க செலவினத்தை நாங்க எப்பவுமே ஜி என்று சொல்லிக் கொள்வோம், வரி விதிப்ப டாக்ஸ் டி என்று சொல்லிக் கொள்ளலாம், மாற்று கொடுப்பனவ டிவி என்று சொல்லலாம். அப்ப இங்க 2 அரசாங்கத்தினுடைய வருமானமும் அரசாங்கத்தினுடைய செலவையும் ரெண்டும் வாரபடியா ஒன்றை நாங்கள் டி எக்ஸ் என்று சொல்லுவோம் வரி விதிப்ப, மாற்று கொடுப்பனவ டிவி என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப அரசாங்க செலவுடனான பெருக்கியானது வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கு அரசாங்க செலவினத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கும் இடையான தொடர்பில் ஆராயப்படுகின்றது. அரசாங்க செலவுடனான பெருக்கியானது வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கும் அரசாங்க செலவினத்தில் ஏற்படும் மாற்றத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை தான் ஆராய்கின்றது. அப்ப வரி பெருக்கியானது வரியில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு சமநிலை வருமானத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை பார்க்கலாம். மாற்று கொடுப்பனவு பெருக்கியானது எவ்வாறு மாற்று கொடுப்பனவில் ஏற்படும் மாற்றம் சமநிலை வருமானத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை அமைகின்றது. அப்ப அரசாங்க செலவின பெருக்கி, அப்ப அரசாங்க செலவின பெருக்கி என்று நாங்கள் இதுல கூறும் பொழுது நாங்கள் அது கொஞ்சம் இதா பார்த்துக் கொள்வோம். அரசாங்கத்தால் பொது பொருட்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு தனியார் துறையிடமிருந்து பொருட்கள் சேவைகளை வாங்குதல், சிறப்பு பண்டங்களை வழங்குதல் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான செலவினங்களை குறிக்கும். அரசாங்க செலவினமானது ஒரு சுயமாக இயங்கும் மாறி என்பதால் அதிகரிக்கும். அரசாங்கத்தின் செலவினமானது பல துறைகளின் வருமானத்தை அதிகரிப்பதாக அமையும். அதே போல் அரசாங்க செலவினத்தில் ஏற்படும் குறைவு பல துறைகளில் வருமானத்தை குறைப்பதாக அமைகின்றது. இதனை பின்வரும் வரைபடத்தின் மூலம் அறியலாம். அப்ப இங்க பாருங்க, C+I வருமான கோட்டை பாருங்க, சைபர்ல இருந்து போகின்றது y என்ற வருமான கோடு. C+I என்ற கோட்டை வருமான கோடு எங்க வெட்டுகின்றது என்று சொன்னால் y1 என்ற புள்ளியில வெட்டுகின்றது. அப்ப C+I என்பது நுகர்வு சக முதலீடு மட்டும்தான். இங்க அரசாங்கத்தின் தலையீடு இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த வருமானம் என்பது y1 என்ற இடத்தில் சந்திக்கின்றது. அப்ப இப்ப பார்ப்போம், C+I+G என்னும் பொழுது அரசாங்க செலவு. அப்ப அரசாங்கம் தனது செலவொன்றை செய்யும் பொழுது அந்த அளவுதான் டெல்டா ஜி என்று காட்டப்பட்டுள்ளது. இங்கே C+I+G ஆக மாறுகின்றது மேல்கோடு. அப்படி அரசாங்கம் செலவழிக்கும் பொழுது பாருங்கள் வருமானத்தில் எவ்வளவு மாற்றம் ஏற்படுகின்றது என்று. ஏனென்றால் அந்த புது கோடும் y என்ற கோடும் சந்திக்கும் இடம் y2 என்ற புள்ளி, அந்த புள்ளியிலே வருகின்ற வருமானம் y2. அப்ப டெல்டா ஜி அரசாங்கத்தின் செலவு எவ்வளவு கூடுகின்றதோ அதிலும் பார்க்க இங்கே கூடுதலாக நாட்டின் தேசிய வருமானத்தின் வருமானம் அதிகரித்துள்ளது என்பதை இது காட்டுகின்றது. அப்ப எப்பொழுதுமே செக்டர் வைஸான நிறைய செலவுகளை அரசாங்கம் செய்யும் பொழுது அது பல துறைகளை சென்று பாதிப்படைந்து அதன் மூலமாக நாட்டினுடைய வருமானம் கூடும். நாட்டினுடைய வருமானம் என்பது பொழுது ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லா மொத்த ஹவுஸ் ஹோல்ட் வருமானம் கூடும், தேசிய வருமானம் கூடும். அப்ப இந்த வரைபடத்துல செலவீன கோடானது C+I என்றதிலிருந்து C+G ஆக C+I+G என்ற கோடாக அரசாங்கத்தின் செலவினத்தால் உயர்கிறது. இதன் காரணமாக வருமானம் என்பது y1 y2 ஆக அதிகரிக்கின்றது. இதனால் அரசாங்க செலவு பெருக்கியை நாங்கள் பின்வருமாறு நிறுவலாம். அப்ப இங்க பாருங்க, மீண்டும் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கின்றன. y சமன் C+I+G, C சமன் A+BY. C என்பது A+BY என்றே திருத்திக் கொள்ளுங்க. G+BY இல்ல, A+BY.
அப்ப அந்த சி என்ற இடத்துல நாங்கள் ஏ பிளஸ் பிஐ பிரதி இட்டமே என்று சொன்னால் அது என்ன மாதிரி வருகின்றது என்று சொன்னால் y என்பது a பிளஸ் ஐ பிளஸ் ஜி இன்கள் ஒன்று செய்ய b. அப்ப இந்த விஷயத்துல a பிளஸ் ஐ பிளஸ் ஜி என்ன மாதிரி மாறினாலும் வருமானம் என்பது ஒன்றின் கீழ் ஒன்று செய்ய பியால மாறிக்கொண்டிருக்கும். வருமானம் என்பது ஒன்றின் கீழ் ஒன்று செய்ய பியால மாறிக்கொண்டிருக்கும். அதுதான் இதுல காட்டப்படுகின்றது. அதுதான் இங்க நாங்கள் பெருக்கியாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அடுத்தது வரி பெருக்கி. அப்ப வரி பெருக்கியே நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால் அதுவும் இப்படி ஒரு இதுலதான் வந்திருக்கும். அதாவது a மைனஸ் பிடி பிளஸ் ஐயின் கீழ் ஒன்று செய்ய b என்று இருக்கும். இந்த நோட்ஸை நீங்கள் வாசிக்கலாம். வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். அப்ப வரி பெருக்கி என்பது a மைனஸ் பிடி பிளஸ் ஐயின் கீழ் ஒன்று செய்ய b ஆக அமையும். ஏனென்றால் அந்த a மைனஸ் பிடி என்று வரும் பொழுது ஒரு சின்ன குறைவொன்று ஏற்பட சான்ஸ் இருக்கின்றது. என்னன்னா மைனஸ் பிடி பாருங்க, மைனஸ் பிடி. அப்ப இதாலதான் இந்த வரி பெருக்கி என்பது கேடி என்பது மைனஸ் பியின்கள் ஒன்று செய்ய பி என்று வருகின்றது. அப்படி இல்லை என்று சொன்னால் அதை நாங்கள் மைனஸ் எம்பிசியின்கள் ஒன்று செய்ய எம்பிசி என்றும் சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றா இங்க பி என்பது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், எல்லை நுகர்வு வீதம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்தது மாற்று செலவு பெருக்கி. அப்ப மாற்று செலவு என்பது என்னன்னு சொன்னா டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது டெக்ஸால நாங்கள் அரசாங்கம் எடுக்கின்ற வருமானத்தை திருப்பி மக்களுக்கே செலவழிக்கிற ஒரு இதுதான் மாற்று கொடுப்பனவு இல்லாட்ட மாற்று செலவு என்று சொல்லுகின்றோம். அப்ப மாற்று கொடுப்பனவு அல்லது செலவு என்பது வீட்டுத்துறையினருக்கான அரசாங்கத்தின் ஒரு பக்க கொடுப்பனவாக அமைகின்றது. இது மாற்று கொடுப்பனவானது வீட்டுத்துறையின் தனிப்பட்ட வருமானத்தை அதிகரிக்கின்றது. இதனால் அவர்களுடைய செலவிடக்கூடிய வருமானத்தை அதிகரிக்க செய்கின்றது. அப்ப மாற்று கொடுப்பனவு என்பது இப்ப அடிஷனலா இப்ப ஒவ்வொரு வீட்டுக்காரருக்கும் இந்த கோவிட் பிரச்சனை நடக்க நீங்க கவனிச்சு பார்த்திருக்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்காரருக்கும் 5000 அரசாங்கம் கொடுத்தது. அது மாதிரியான ஒரு கொடுப்பனவு சாதாரண காலத்திலேயும் நடக்குது என்று நாங்கள் வச்சுக்கொள்ளுவோம். ஏன் அப்படி கொடுக்குது என்று சொன்னால் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்காக அவர்களுடைய நலன் கருதி அப்படியான கொடுப்பனவுகளை அரசாங்கம் செய்யுது என்று சொல்லுவோம். அப்ப அப்படி செய்யும் பொழுது அரசாங்கம் அப்படி செய்யும் பொழுது மக்களுடைய செலவிடக்கூடிய வருமானம் YD என்பது அதிகரிக்கும். அப்ப இங்க பாருங்க, y என்பது c பிளஸ் i என்றா கன்சம்ஷன் என்பது பழையபடி a பிளஸ் b YD ஆகத்தான் இருக்கும். அதை நாங்கள் YD என்பதை நாங்கள் எடுத்தோமே என்று சொன்னால் y பிளஸ் TR என்று பெறும். அப்ப இதை நாங்கள் இந்த y என்ற சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது பாருங்கோ அது என்ன மாதிரி வருகின்றது என்று. அப்ப அது a மைனஸ் BTR TR என்பது இங்க மாற்று கொடுப்பனவு இல்லாட்டா டிரான்ஸ்ஃபர் இன்கம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். பிளஸ் I இன்கீழ் ஒன்று செய்ய B என்று வரும்.
அப்ப இங்க டெல்டா வையின் கீழ் டெல்டா டிஆர் என்பது பியின் கீழ் 1 செய்ய பி தர டிஆர் என்று அமையும். அப்ப கே டிஆர் என்பது பியின் கீழ் 1 செய்ய பி என்று அமையும். அதேதான் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் கீழ் 1 கீழ் எம்பிசி. அப்ப பேரின பொருளியலில் 2 சொல்லினானா பேரின பொருளியலின் சமன்பாட்டின் வரைபட ரீதியான விளக்கம் என்னன்னு பார்ப்போம். அப்ப உங்களால இதை ஈஸியா உங்களால விளங்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இதில் கணக்க மினக்கட தேவையில்லை. பாருங்க, ஒவ்வொரு கோடும் ஒவ்வொன்றாக இருக்கின்றது. ஐ என்பது முதலீடாகவும் எஸ் என்பது சேமிப்பு கோடு மைனஸ்ல இருந்து வரும் என்பதை நாங்கள் முதல் கிராஃபிலே பார்த்திருக்கின்றோம். மைனஸில் இருந்து வந்து இந்த y என்ற புள்ளியில் தான் 0வை தொட்டுக்கொண்டு மேலே போகின்றது. எப்பொழுதுமே இன்வெஸ்ட்மெண்ட் என்பது கிடைச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். அதே சமயம் சி என்பது நுகர்வு என்பது ஒரு நாங்கள் பார்த்தோம் 200 இருந்து துவங்கும் என்று அது 200 இருந்து துவங்குகின்றது என்று வச்சுக்கொள்வோம். சி பிளஸ் ஐ என்பது முதலீட்டை கூட்டினதாக மேலே அதே மாதிரி ஒரு கோடாக இருக்கும். அப்ப முதலாவதாக இருந்த சி என்ற கோடு y என்ற புள்ளியில் சந்திக்கும் பொழுது அந்த புள்ளியில் தான் சேமிப்பு சைபர் இடையேச்சை வெட்டி கொண்டு போகும். இப்பொழுது சி பிளஸ் ஐ என்று சொல்லும் பொழுது நாங்கள் அது வந்து y என்ற கோட்டை சந்திக்கும் இடம் வந்து y2 என்ற ஒரு இடமாக இருக்கும். அவை முதலீடு காரணமாக மக்களுடைய சேமிப்பின் காரணமாக முதலீடு ஏற்பட்டு அந்த முதலீட்டின் காரணமாக y என்ற இன்கம் y2 என்ற வருமான அளவுக்கு போய்விட்டது. அப்ப 3 துறை மாதிரி ஆய்வில் நாங்கள் இதை ஐயோட அரசாங்க செலவினங்களையும் நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம். இங்கே எஸ்ஸோட வரியையும் கூட்டிக் கொள்ளலாம். அப்ப கன்சம்ஷன், சேவிங்ஸ், டாக்ஸும் அதுக்குள்ள வருகின்றது. சாரி, இது எஸ் இல்ல, இது வையா. மேலே உள்ளது வை என்ற கோடு. அதே மாதிரி 4 துறை மாதிரியில் நாங்கள் இறக்குமதி ஏற்றுமதியை நாங்கள் சேர்த்துக் கொள்ளுகின்றோம். அப்ப இங்க நீங்கள் ஒரு y என்ற கோட்டை சைபரில் இருந்து திரும்பி பார்க்கலாம். அப்ப இதிலே ஒரு உதாரணம் தந்திருக்கின்றது. நீங்கள் இந்த உதாரணத்தை செய்தும் பார்க்கலாம். அப்ப இப்படித்தான் நாங்கள் வருமான சுற்றோட்டத்தை நாங்கள் இதிலே பார்த்து வருமான சுற்றோட்டத்தை எவ்வாறு அந்த ஈக்குவேஷனோட சம்பந்தப்படுத்துவது என்பதை நாங்கள் பார்த்துள்ளோம். மன்னித்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு அந்த மேத்ஸ் விஷயத்தில் நான் ஒவ்வொரு வரியாக சொல்லவில்லை. நான் நினைக்கின்றேன் நீங்கள் மேத்ஸ் உங்களுக்கு விளங்கும் என்று அதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் எடுக்கும் விதம் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை நான் போர்டில் தான் செய்ய வேண்டும். உங்களுக்கு அப்படி நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், விளங்கவில்லை என்று சொன்னால் எனக்கு சொல்லுங்கள், நான் போர்டில் அந்த ஈக்குவேஷனை போட்டு உங்களுக்கு காட்டுகின்றேன். அது இன்றைக்கு இல்லாட்டாலும் இன்றைக்காவது நீங்கள் கேள்வியாக கேட்கும் பொழுது நான் அதை செய்கின்றேன். அப்ப இப்போ நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இப்போ உண்மையான நாங்கள் அந்த தேசிய வருமானத்தை பற்றி நாங்கள் ஒரு நாட்டின் தேசிய வருமானத்தை எவ்வாறு அளவிடல், எவ்வாறு செலவிடல் என்றெல்லாம் என்னென்ன மாதிரி கணிப்பிடப்படுகின்றது எல்லாம் நாங்கள் பார்க்க போகும் செக்ஷன் வந்து தேசிய வருமானம். அப்ப இவ்வளவு நேரம் நாங்கள் இந்த செக்ஷன் 2 என்று சொல்லப்படுகின்ற பேரின பொருளியல் செக்ஷன்ல பேரின பொருளியல் என்றால் என்ன என்று பார்த்தோம். வருமான சுற்றோட்டத்தை பார்த்தோம். வருமான சுற்றோட்டத்திலே நாங்கள் 2 துறை மாதிரி ஆய்வு, 3 துறை மாதிரி ஆய்வு, 4 துறை மாதிரி ஆய்வு அதை பார்த்தோம். அந்த பெருக்கிகளையும் ஈக்குவேஷனையும் மேலோட்டமாக நாங்கள் பார்த்தோம்.
அப்ப இங்க பாப்போம், ஒரு நாட்டின் தேசிய பொருளாதார செயற்பாட்டை அளவிடுதல். அப்ப தேசிய பொருளாதார செயற்பாட்டை அளவிடுதலைத்தான் நாங்கள் இங்க தேசிய வருமானம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்போ ஒரு நாட்டின் உற்பத்தி காரணிகளை பயன்படுத்துவதன் ஊடாக பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்தல், அத்தகைய உற்பத்திகளை பயன்படுத்துதல் பற்றிய செயற்பாடுகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல்கள் ஆகியவற்றை தேசிய பொருளாதார செயற்பாடுகளாக விரிவாக குறிப்பிடலாம். அப்போ ஒரு நாட்டின் உற்பத்தி தொகை, வருமானம், நுகர்வு, சேமிப்பு, முதலீடு, விலை மட்டம் மற்றும் தொழில்நிலை ஆகியவற்றை பேரின பொருளாதார செயற்பாடுகளின் அடிப்படை பொருளாதார பெறுபவர்களாக நாங்கள் குறிப்பிடலாம். ஆதலால் தேசிய பொருளாதார முன்னேற்றத்தின் பகுப்பாய்வுகளின் போது மேற்படி மாறிகளின் மட்டம் மற்றும் காலத்துக்கேற்ற வளர்ச்சிகளின் தொடர்பில் முன்னுரிமை வழங்கப்படுவதை நாங்கள் காணலாம். அதே போன்று ஒரு நாட்டின் பொருளாதார கொள்கைகளில் அநேகமாக அடிப்படை பேரின பொருளாதார மாறிகள் பொதுமக்களின் பொருளாதார நலனுக்கு சாதகமான மட்டத்தில் பேணி வரப்படும் பொருட்டு ஆற்றுப்படுத்தப்படுகின்றது. ஆதலால் மேற்படி மாறிகளுக்கு வரைவிலக்கணம் அளித்தல் மற்றும் பெறுமதியை மதிப்பிடுதல் பொருளியலாளர்களதும் கொள்கை வகுப்பவர்களதும் முக்கியமான கடமையாக அமைந்துள்ளது. அப்ப தேசிய உற்பத்தி, வருமானம், செலவினம் நாங்கள் எப்படி கணிப்பிட்டாலும் எல்லாம் ஒன்றாகத்தான் வரணும். தேசிய உற்பத்தி என்று ஒன்று இருக்கின்றது, தேசிய வருமானம் என்று ஒன்று இருக்கின்றது, தேசிய செலவினம் என்று ஒன்று இருக்கின்றது. அப்ப தேசிய உற்பத்தி என்பது வருமானம், செலவினம் என்று 3 பொருளாதார மாறிகள் அடையாளம் காணப்பட்ட போதிலும் மேற்படும் 3 மாறிகளின் மூலமும் ஒரு விடயமே கணிப்பிடப்படுகின்றது. அப்ப அதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேசிய உற்பத்தி, வருமானம், செலவினம் என்ற 3 பொருளாதார மாறிகளையும் நாங்கள் நினைக்கிறது இல்லாட்ட அடைய விரும்புறது ஒன்றைத்தான். அதாவது குறிப்பிட்டதொரு காலத்தினுள் பொருளாதாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட உற்பத்தி செயற்பாட்டின் நிதியியல் பெறுமதியாகும். இந்த நாட்டில் எவ்வளவு உற்பத்தி பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்யப்பட்ட என்பதனுடைய மணி வேல்யூவா நாங்கள் பார்க்கிறது தான் தேசிய உற்பத்தி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப தேசிய உற்பத்தி என்பது குறிப்பிட்டதொரு காலத்தினுள் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பெறுமதியாகும். பணப்பெறுமதி என்று சொல்லிக் கொள்ற இன்னும் நல்ல மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பணப்பெறுமதியாகும், மொத்த பணப்பெறுமதி. தேசிய வருமானம் என்பது குறிப்பிட்ட ஒரு காலத்தில் உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுவதன் மூலம் அனைத்து உற்பத்தி காரணிகளும் பெற்ற மொத்த வருமானம் ஆகும். அப்ப இதை விளங்கி கொள்றதுக்காகத்தான் நாங்கள் அந்த வருமான சுற்றோட்டத்தை நாங்கள் படிச்ச. அந்த வருமான சுற்றோட்டத்தில் உங்களுக்கு தெரியும், உற்பத்தி காரணிகளை கொடுத்து எடுக்கிற வருமானம் தான் வீட்டுத்துறையினரோட வருமானம். உற்பத்தி துறை மொத்தமாக உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் சேவைகளோட பெறுமதி தான் வீட்டுத்துறையினருக்கு விற்கப்படுகின்றது. அதைத்தான் வீட்டுத்துறையினர் காசை கொடுத்து வேண்டினம். அப்ப இதுதான் அந்த சுற்றோட்டம். இதை விளங்குறதுக்காகத்தான் நாங்கள் முதல் அந்த செக்ஷனை படிச்ச நாங்கள் என்பதை விளங்கி கொள்றது நல்லா. அப்ப தேசிய ரீதியில் நோக்குகின்ற போது உற்பத்தி பெறுமதியானது சம்பளம், கூலி, வட்டி மற்றும் லாபம் என்றவாறு உற்பத்தி காரணிகளுக்கு மத்தியில் பயனளிக்கப்படுதல் வேண்டும் என்பதால் தேசிய உற்பத்தி மற்றும் தேசிய வருமானம் என்பது ஒரே விடயத்தை 2 விதத்தில் கணிப்பிடுவது என்பது நீங்கள் மறக்கலுமா? அப்போ ஒரு விடயம்தான் உற்பத்தி பக்கத்துல நாங்கள் பார்க்கின்றோம், மற்றது செலவு பக்கத்துல பார்க்கின்றோம். வருமானம் என்பது பொழுது அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற காரணி வருமானம் தான் வருமானமாக அமைகின்றது வீட்டுத்துறையினருக்கு. அப்போ உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வீட்டுத்துறையினருக்கு விற்கும் பொழுது அவ்வளவு பணம் நுகரப்படும் பொழுது அதுதான் உற்பத்தி துறையினரின் வருமானமாகவும் இருக்கின்றது.
அப்போ உற்பத்தி முடிவு பொருட்களை விற்கும் பொழுது கிடைக்கின்ற வருமானம் உற்பத்தி துறை மொத்த தேசிய உற்பத்தி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். தேசிய செலவு என்பது உற்பத்தி காரணிகள் பெறுகின்ற வருமானத்தை செலவு செய்கின்ற அல்லது பயன்படுத்துகின்ற முறையாகும். அப்ப வீட்டுத்துறையினர் உற்பத்தி காரணிகள் மூலம் கிடைக்கிற வருமானத்தை என்னென்னு பயன்படுத்தினோமோ அதுதான் தேசிய செலவு. இது நுகர்வுக்கும் முதலீட்டுக்கும் பயன்படுத்தப்படும். அப்ப இது நுகர்வுக்கும் முதலீட்டுக்கும் பயன்படுத்தப்படும். நுகர்வு செய்யாது சேமிக்கின்ற வருமானம், நுகர்வு செய்யாமல் சேமிக்கின்ற வருமானம் உற்பத்தியிலே முதலீடு என்றவாறு செலவிடப்படுகின்றது. அப்ப நாங்கள் இதெல்லாம் படிச்சுட்டோம் தானே. அப்ப நுகர்வு செய்யாம நாங்கள் சேமிக்கின்றோம். அந்த சேமிப்பு நிதி சந்தைகளினூடாக முதலீடாக உற்பத்தியாளருக்கு கடன் வழங்கப்பட்டு அது உற்பத்தியிலே சேர்க்கப்படுகின்றது. ஆதலால் தேசிய வருமானம் மற்றும் தேசிய செலவினம் என்பது ஒரே பெறுமதியாகத்தான் இருக்கும். அப்ப தேசிய உற்பத்தி, தேசிய வருமானம், தேசிய செலவு என்ற மூன்றும் ஒன்றாகத்தான் இருக்கும். அப்ப தேசிய உற்பத்தி செயற்பாட்டை கணிப்பிடுகின்ற போது ஒவ்வொரு நாடும் மேற்படி 3 முறைகளையும் அல்லது 2 முறைகளை கடைபிடிக்கும். அப்ப பெரும்பாலும் மத்திய வங்கி தான் இந்த தேசிய வருமானத்தை கணிப்பீடு செய்கிறத அந்த வேலையை செய்யும். அப்ப பெரும்பாலான நாடுகள்ல இந்த 3 முறையிலும் கணிப்பீடுகள் மேற்கொள்ளப்படும். அப்ப 3 முறையிலும் தகவல்களை நாங்கள் சேகரிக்க முடியுமாக இருந்தால் 3 முறையிலும் நாங்கள் அந்த கணிப்பீட்டை செய்ய முடியும். ஆனால் தகவல் பெறுதல் என்பது கொஞ்சம் கஷ்டமான விடயம் என்பதால சில நாடுகள் 2 முறையில அதை கணிப்பிடுவினம். ஏதாவது 2 முறைகளில். அப்ப இலங்கையில் உற்பத்தி முறையும் செலவு முறையும் பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப இலங்கையில என்ன நடக்கின்றது? உற்பத்தி முறையும் செலவு முறையும் பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப வருமான முறை இலங்கையில பயன்படுத்தப்படுவதில்லை. அப்ப மேற்படி 3 முறைகளிலும் உற்பத்தி செயற்பாட்டின் பெறுமதி கணிப்பிடப்பட்ட போதிலும் மேற்படி 3 மாறிகளினதும் உள்ளடக்கம் பற்றிய பகுப்பாய்வுகளினூடாக பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகள் பற்றி அறிந்து கொள்ள முடியும். அப்ப நாங்க கணிப்பிட வெளிக்கிடும் பொழுது இது தொடர்பான பல துறைகளோட வளர்ச்சி, துறைகளோட பங்களிப்பு, உற்பத்தி வளர்ச்சியில இல்லாட்டா எந்தெந்த துறைகளோட பங்களிப்புகள் என்ன மாதிரி என்பது எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ள முடியும். அப்ப உதாரணமாக தேசிய உற்பத்தியின் போது உற்பத்தி துறைகளின் உள்ளடக்கத்தையும் பங்களிப்பையும் அறிந்து கொள்ளலாம். தேசிய வருமான முறையில் உற்பத்தி காரணிகளின் உள்ளடக்கம் மற்றும் காரணி வருமான பெரும்பல் பற்றி விளக்கம் அளிக்க முடியுமாய் உள்ளது. தேசிய செலவு முறையில் பொருளாதாரத்தின் வருமானத்தின் பயன்பாடு அல்லது நுகர்வு, சேமிப்பு மற்றும் முதலீட்டு தொழிற்பாடுகள் பற்றி விளக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் இதை கணிப்பிடும் பொழுது அதை பிரிச்சுத்தான் நாங்கள் கணிப்பிட போன்றோம். அது உற்பத்தி துறையாக இருந்தா என்ன, வருமான துறையாக இருந்தா என்ன, செலவு துறையாக இருந்தால் என்ன. இலங்கையில வருமானத்துறையில் கணிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுவது இல்லை. செலவு துறையும் தேசிய உற்பத்தி துறையில் தான் கணிப்பீடு மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இங்க தேசிய உற்பத்தி முறையை இப்ப நாங்கள் பார்ப்போம். அப்ப தேசிய உற்பத்தியானது 3 எண்ணக்கற்களின் கீழ் மதிப்பிடப்படுகின்றது. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதைத்தான் நாங்கள் ஃபேமஸ் ஜிடிபி என்று எல்லாரும் கதைப்பினம், எல்லாரும் சொல்லுவினம், எல்லாரும் பயன்படுத்துற சொல் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்ப மொத்த தேசிய உற்பத்தி எடுத்தது அது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் என்று சொல்லுகின்றோம், ஜிஎன்பி என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப அடுத்தது தேறிய தேசிய உற்பத்தி, நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்று நாங்கள் அதை சொல்லுகின்றோம். அப்ப தேறிய தேசிய உற்பத்தி. அப்ப
என்னென்று நாங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியிலிருந்து ஜிஎன்பி என்று சொல்லப்படுகின்ற கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மொத்த தேசிய உற்பத்தியை கணிப்பிட போகின்றோம். என்னென்று இந்த மொத்த தேசிய உற்பத்தியிலிருந்து தேறிய தேசிய உற்பத்தியை நாங்கள் பெறப்போகின்றோம் என்பது இனிவரும் இதுகளில் நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது நாட்டின் எல்லையினுள் குறிப்பிட்டது ஒரு காலத்தினுள், பொதுவாக காலாண்டு அல்லது ஓராண்டு. அப்போ ஒரு நாட்டின் எல்லைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் சேவைகளோட பெறுமதியைத்தான் இங்க நாங்கள் சொல்றது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இங்கு நாட்டினுள் உள்ள உற்பத்தி காரணிகள், அதாவது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ரீதியில் பெறப்பட்ட அனைத்து காரணிகளையும் பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட உற்பத்தி கணிப்பிடப்படுகின்றது. இங்கு நாட்டினுள் உள்ள உற்பத்தி காரணிகள், அதாவது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ரீதியில் பெறப்பட்ட அனைத்து காரணிகளையும் பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட உற்பத்தி கணக்கிடப்படுகின்றது. அப்ப எங்கட நாட்டுல எங்கட நாட்டு உற்பத்தி காரணிகளும் வெளிநாட்டு உற்பத்தி காரணிகளும் இருக்கலாம், ஆனாலும் இது உள்நாடு. ஆகவே நாங்கள் இங்கே உற்பத்தி செய்கின்றோம், அதின் பணப்பெறுமதியை நாங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லிக் கொள்கின்றோம். உதாரணமாக ஒரு நாட்டினுள் உள்ள வெளிநாட்டு உழைப்பு மற்றும் மூலதனத்தின் பங்களிப்பும் இங்கே இருக்கும். நிறைய வெளிநாட்டாக்கள் இங்கே வேலை செய்திருப்பினும் நிறைய வெளிநாட்டு மூலதனங்கள் இங்கே உள்நாட்டில் முதலீடு செய்யப்பட்டிருக்கும். அப்ப அதுகளையும் சேர்த்ததுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்ப அநேகமான நாடுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பொருளாதாரத்தின் பல்வேறு உற்பத்தி துறைகளில் இருந்து பெற்ற உற்பத்தி பங்களிப்புகளின் பெறுமதிகளின் திருச்சியாக மதிப்பிடப்படுகின்றது. அப்ப அநேகமான நாடுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பொருளாதாரத்தின் பல்வேறு உற்பத்தி துறைகளில் பெற்ற உற்பத்தி பங்களிப்புகள். அப்போ ஒவ்வொரு துறைகளாக நாங்கள் உற்பத்தி துறைகளை ஒவ்வொன்றாக நாங்கள் பிரிச்சு பார்க்கின்றோம். பார்த்துட்டு அந்த எல்லா துறைகளையும் கூட்ட எங்களுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரும். அப்ப இலங்கையில 13 உற்பத்தி துறைகளை இது உள்ளடக்கியுள்ளதோடு அவை வேளாண்மை, சுரங்க மகள்தல், அந்த தமிழை என்னென்று போடுறீங்களோ தெரியல, சுரங்க மகள்தல், காட்டு தொழில், மீன்பிடி தொழில், கட்டடவாக்கம், கைத்தொழில் மற்றும் பணிகள் உற்பத்தி ஆகியவற்றையும் கொண்டுள்ளன. அப்ப இவ்வாறு உற்பத்தி பெறுமதி கணிப்பிடப்படுகின்ற போது பெறுமதி கூட்டல் முறை பயன்படுத்தப்படுகின்றது. வேல்யூ அடிஷன் மெத்தட் ஒன்று நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அப்ப இங்கு குறிப்பிட்டது ஒரு உற்பத்தி அல்லது உற்பத்தி துறை தேசிய உற்பத்தி பெறுமதியில் சேர்ந்துள்ள பங்களிப்பை நாங்கள் கணிப்பிடுகின்றோம். இதன் மூலம் உற்பத்திகளின் இரட்டை கணிப்பீட்டு தவறு நீக்கப்படுகின்றது. அப்ப டபுள் கவுண்டிங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இந்த உற்பத்தி துறையில நாங்கள் தேசிய வருமானத்தை கணிப்பிடும் பொழுது ஏற்படும் ஒரு பிரச்சனையாக உள்ளது. அப்ப வேல்யூ அடிஷன் முறையில தான் அதை நாங்கள் கணிப்பிடுகின்றோம். அப்படி கணிப்பிடும் பொழுது இரட்டை கணிப்பீட்டு தவறு ஒன்று ஏற்படும். அப்ப இங்க பாருங்க, உதாரணமாக நெல் வேளாண்மை துறையின் பண்டம் ஒன்று இருக்கிறன்னு சொல்லுவோம். அதாவது நெல் உற்பத்தி துறை சம்பந்தமான ஒரு பொருள் ஒன்று இருக்குது என்று சொன்னால் அந்த நெல் உற்பத்தி துறையிலே அரிசி தயாரிப்பு கைத்தொழில் துறையின் பண்டமாகும். அப்ப நெல்லை நாங்கள் அறுவடை செய்து கொண்டு போய் ஒரு கைத்தொழில் துறையில ஒரு ப்ராசஸ், மெஷினரியில ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் ஒன்று செய்துதான் நாங்கள் அரிசியை எடுக்கின்றோம். அது விளங்குகின்றது. ஆதலால் நெல் உற்பத்தியின் மொத்த பெறுமதி மற்றும் அரிசி உற்பத்தியின் மொத்த பெறுமதி ஆகிய இரண்டையும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்ப்பதாயிருப்பின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரட்டை கணிப்பீடாக அல்லது மிகை மதிப்பீடாக அமையும். அப்ப இதுல நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னா, நெல்லு தான் அரிசியாகின்றது. உதாரணமாக ஒரு நெல்லை நாங்கள் உற்பத்தி செய்து நெல்லை வயல்வெளியில இருந்து
ஒரு மூட்டை நெல் இல்ல 50 கிலோ உள்ள ஒரு மூட்டை நெல் வந்து 1000 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒரு மூட்டை நெல்லை கொண்டு போய் நாங்கள் அரிசி ஆக்குகின்றோம். அரிசி ஆக்கும் பொழுது அங்கே 30 கிலோ அரிசி வருகின்றது என்று சொல்லுவோம். அப்ப இங்க நெல்லை நாங்கள் விற்கும் பொழுது 50 கிலோ விற்கும் பொழுது நாங்கள் அதை வந்து உற்பத்தியில நாங்கள் அதை பயன்படுத்துகின்றோம். வேளாண்மை துறையில நெல் 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்குது 50 கிலோ, நாங்கள் ஒரு பதிவை பதிவோம். ஆனா அந்த நெல்லு தான் அங்க போய் மில்லுல அரிசி ஆகின்றது. அவ நாங்கள் கைத்தொழில் துறையில நாங்கள் அதை பழையபடி ஆட் பண்ண இயலாது. அரிசி 30 கிலோ உண்டு சொல்லுவோம். அரிசி ஒன்று 1000 ரூபாய் படி 100 ரூபாய் படி விற்கப்படுகின்றால் 30 கிலோவும் 3000 ரூபான்னு நாங்கள் அதை போடக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இந்த நெல்லை நாங்கள் கணிப்பீட்டுக்குள்ள சேர்த்துட்டோம் 1000 ரூபாய. அப்ப அந்த 1000 ரூபாய் தான் இங்க 3000 ரூபாய் அரிசியாக வந்திருக்குது என்று சொன்னால் இந்த 3000 ரூபாய் பெறுமதியான அரிசியில இந்த 1000 ரூபாய் நெல்லின் பெறுமதியை கழிச்சிடணும். கழிச்சிட்டு 2000 தான் சேர்க்கணும். அப்ப நாங்கள் அந்த லிஸ்ட்ல போடும் பொழுது நெல் உற்பத்தி 1000, இதெல்லாம் அரிசி உற்பத்தி 2000 என்று போடுவோம். எனவே அரிசி உற்பத்தியின் பெறுமதியில் இருந்து அதன் பொருட்டு பயன்படுத்தப்பட்ட நெல் உற்பத்தி பெறுமதி கழிக்கப்படுவதன் மூலம் அரிசி உற்பத்தியின் மூலம் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சேர்க்கப்பட்ட பெறுமதி பெறப்படுகின்றது. அப்ப அந்த அடிஷனல் அமௌண்ட்டை தான் நாங்கள் அங்க அரிசி உற்பத்தியில சேர்க்கின்றோம். மேலும் நெல் உற்பத்தி பெறுமதியினுள் நெல் உற்பத்தியின் பொருட்டு மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்ட உரம் மற்றும் வேளாண்மை ரசாயன பொருட்களின் பெறுமதி உள்ளடங்கியுள்ளது. அப்போ உரம் மற்றும் வேளாண்மை ரசாயன பொருட்கள் தயாரிப்புக்கு கைத்தொழில் துறையின் உற்பத்திகளாகும். எனவே மொத்த நெல் உற்பத்தி பெறுமதியில் கைத்தொழில் உற்பத்தி பெறுமதியும் உள்ளடங்கி மிக கணிப்பீடு நடைபெற்றுள்ளது. ஆதலால் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு நெல் உற்பத்தியின் பெறுமதி கூட்டலை கணிப்பிடுகின்ற பொழுது நெல் உற்பத்தியின் மொத்த பெறுமதியில் நெல் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை பயன்படுத்தப்பட்ட இனிய துறை உற்பத்திகளின் பெறுமதி கழிக்கப்படுதல் வேண்டும். அப்ப உங்களுக்கு விளங்குதா? நெல் என்ற ஒரு முடிவு பொருளை நாங்கள் எடுக்கும் பொழுது அங்கே உள்ளீடுகளை நாங்கள் கணிப்பிடணும். அந்த விதை நெல் எவ்வளவு, அதுக்கு அடிச்ச ரசாயன கெமிக்கல் பூச்சி நாசினிகள் எவ்வளவு, விளங்குகின்றதா? அவை இவற்றை வந்து இவை வந்து வேறொரு இடத்துல முடிவு பொருட்களாக இருக்கும். அப்ப நாங்கள் இங்க நெல்லின பெறுமதி 1000 ரூபாய் எடுக்கும் பொழுது அந்தந்த துறையில போய் அந்தந்த உள்ளீடுகளை எடுத்து நாங்கள் கழிக்கணும். கிருமி நாசினிகள் என்ற முடிவு பொருட்களை போய் இந்த பெறுமதியை நாங்கள் கழிக்கணும். இல்லாட்டா இந்த 1000 ரூபாயை சேர்க்க முடியாது. அப்படி இல்லாவிட்டால் இந்த 1000 ரூபாயில் நாங்கள் கிருமி நாசினிகள் விதை நெல் என்ற பெறுமதி எல்லாத்தையும் நாங்கள் குறைக்க வேண்டி இருக்கும். அப்ப இரட்டை கணிப்பீடு என்றால் என்ன, அதை எவ்வாறு நாங்கள் ஓவர் கம் பண்ணுகின்றோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வது நல்லம். அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி அது மானாவண்டு ஆக்கி விடுங்க. பானாவ மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பிடப்படுகின்ற போது அந்தந்த உற்பத்தி துறைகளில் பல்வேறான பண்டங்கள் மற்றும் பணிகள் கணிப்பிடப்படுகின்றன. பல்வேறான பண்டங்கள் மற்றும் பணிகள் கணிப்பிடப்படுகின்றன. உதாரணமாக வேளாண்மை துறையில் தேயிலை, ரப்பர், தெங்கு மற்றும் நெற்செய்கைகளையும் பயிர் செய்கையையும், கைத்தொழில் உற்பத்தி துறையில் தேயிலை, அரிசி, புடவைகள், நீர், மின்சாரம் மற்றும் ரசாயன பொருட்கள் என்பவற்றையும், பணிகள் துறையில் வங்கிகள், பொது நிர்வாகம் மற்றும் வியாபாரம் ஆகியவற்றையும் சுட்டி காட்டலாம். அப்ப இந்த ஒவ்வொரு உற்பத்தியினதும் பெறுமதி கூட்டலை கணிப்பிட்டு அந்தந்த உற்பத்தி துறைகளில் சேர்க்கப்படும்.
அப்ப இதற்கிணங்க அனைத்து உற்பத்தி துறைகளினதும் பெறுமதி கூட்டலின் கூட்டுத்தொகை மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக அமையும். அப்ப இப்ப எவ்வாறு நாங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நாங்கள் எடுக்கின்றோம் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம். அப்ப மொத்த தேசிய உற்பத்தியை நாங்கள் இப்ப என்னென்று காண போகின்றோம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து. அப்ப மொத்த தேசிய உற்பத்தி மற்றும் தேறிய மொத்த தேசிய உற்பத்தி என்றைக்கு மொத்த வித்தின் பிராக்கெட் மோனா தேனாண்ட போடுங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில மொத்த தேசிய தே ஊனா மற்றும் தேறிய தேசிய உற்பத்தி கணிப்பிடப்படுதலானது மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு குறிப்பிட்டதொரு சீர் செய்தலின் மூலம் நடைபெறுகின்றது. அப்ப மொத்த தேசிய உற்பத்தி என்பது நாட்டிற்குரிய உற்பத்தி காரணிகளின் ஊடாக உருவாக்கப்பட்ட உற்பத்திகளின் பெறுமதி. அப்ப அதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப நாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பிட்டுட்டோம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். அது கீழே ஒரு அட்டவணை நான் அதை அந்த கட்டத்திலே நான் விளங்கப்படுத்துகின்றேன். இப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நாங்கள் கணிப்பிட்டுட்டோம். இப்ப மொத்த தேசிய உற்பத்தியை நாங்கள் என்னென்று காண்றோம் என்று சொன்னால், மொத்த தேசிய உற்பத்தி என்பது என்ன? ஒரு நாட்டினுடைய உற்பத்தி காரணிகளால உருவாக்கப்பட்ட இல்லாட்டா பெறப்பட்ட மொத்த உற்பத்தி பொருட்களுடையும் சேவைகளுடையும் பெறுமதியைத்தான் உண்மையான மொத்த தேசிய உற்பத்தி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனா அந்த நாட்டின் ஒரு இலங்கை என்று எடுத்துக்கொண்டா இலங்கையின் மொத்த உற்பத்தி காரணிகளும் இலங்கையிலேயே இருக்குமண்டி இல்ல. அப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், இலங்கை என்ற டெரிட்டரிக்குள்ள லேண்டுக்குள்ள செய்யப்படுகின்ற மொத்த உற்பத்தியே நாங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லுகின்றோம். அப்படி உற்பத்தி செய்யப்படும் பொழுது அங்கு வெளிநாட்டவர்களின் உற்பத்தி காரணிகளும் உழைப்பு மூலதனம் என்று வெளிநாட்டாக்கள உற்பத்தி காரணிகளும் இதுக்குள்ள இருக்கின்றது. அப்ப அதை நாங்க வெளியில எடுக்கணும், இல்லாட்டா கழிக்கணும். அப்ப அதை நாங்க வெளியில எடுத்து கழிக்கும் பொழுது எங்கட நாட்டு உற்பத்தி காரணிகள் எவ்வளவோ வெளிநாட்டுல வேலை செய்து கொண்டிருப்பினும் வெளிநாட்டுல மூலதனமாக இருக்கும். அப்பொழுது அந்த உற்பத்தி காரணிகளால பெறப்பட்ட உற்பத்தி பொருட்களோட பணப்பெறுமதியை நாங்கள் கூட்டணும். அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து வெளிநாட்டாக்களோட உற்பத்தி காரணியால உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகளோட பெறுமதியை கழிச்சு வெளிநாட்டுல எங்கட உற்பத்தி காரணிகளால உழைக்கப்பட்ட பொருட்கள் சேவைகளோட மொத்த பெறுமதியை கூட்டுவதன் மூலம் மொத்த தேசிய உற்பத்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அப்ப நாட்டிற்குரிய உற்பத்தி காரணிகளின் ஊடாக உருவாக்கப்பட்ட உற்பத்திகளின் பெறுமதியைத்தான் இது சொல்லுகின்றோம். ஒரு நாடு சர்வதேச ரீதியிலும் பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடும் என்பதால் வெளிநாட்டு உற்பத்தி காரணிகள் நாட்டினுள் உற்பத்தியில் ஈடுபடும் என்பதோடு உள்நாட்டு உற்பத்தி காரணிகள் வெளிநாட்டு உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கும். அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். உதாரணமாக வெளிநாடுகளில் தொழில் புரிவோர் இலங்கையிலும் இலங்கையில் வெளிநாடுகளிலும் தொழில் புரிபவர்கள் இருக்கின்றார்கள். வெளிநாட்டு ஆக்கள் இலங்கையில் தொழில் புரிபவராயும் இருக்கின்றனர், வெளிநாடுகளில் தொழில் புரிபவராயும் இருக்கின்றனர். மேலும் வெளிநாட்டு மூலதனம் இலங்கையில் காணப்படும் என்பதோடு இலங்கை மூலதனம் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கும். அவ வெளிநாட்டு காரணிகளின் பொருட்டு மேற்கொள்ளப்படுகின்ற சம்பளம், வட்டி மற்றும் லாபம் போன்ற கணிப்புகள் வருமானம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் என்பதோடு உள்நாட்டு காரணிகளின் பொருட்டு வெளிநாடுகளில் கிடைக்கின்ற காரணி வருமானம் இந்நாட்டுக்கு அனுப்பப்படும். ஆதலால் ஒரு நாட்டின் தேசிய உற்பத்தி பெறுமதியை பொருட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட காரணி வருமானம் கழிக்கப்பட வேண்டும் என்பதோடு வெளிநாடுகளில் இருந்து இந்நாட்டிற்கு கிடைத்த காரணி வருமானம் கூட்டப்படுதல் வேண்டும் என்பது ஒரு. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கையின் வெளிநாட்டு செலாவணி வருமானத்துல முதன்மை வகிக்கின்றது இலங்கை ஊழியர்கள், தொழில் செய்வோர் நிறைய பேர் வெளிநாட்டில இருந்து வேலை செய்து அனுப்புறதாக தான் இருக்கின்றது.
அப்ப அதுதான் முதன்மை வருமானம். அதை நாங்க கூட்டணும். அப்ப இச்சீர் செய்தலானது தேறிய வெளிநாட்டு காரணி சொல்லுகின்றோம். அப்ப இந்த காரணி வருமான பெருகைகளில் இருந்து காரணி வருமான கொடுப்பனவுகள், வெளிநாட்டு ஆக்களுக்குரிய வருமான கொடுப்பனவுகள்ல நாங்கள் கழிச்சா வாராது நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் குறிப்பிடப்படும். இதற்கிணங்க மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு காரணி வருமானம் கூட்டப்படுவதன் மூலம் மொத்த தேசிய உற்பத்தி கணிப்பிடப்படும். அப்ப இதற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தேறிய வெளிநாட்டு காரணி வருமானம் கூட்டப்படுவதன் மூலம் மொத்த தேசிய உற்பத்தி கணிப்பிடப்படும். அப்ப இப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து மொத்த தேசிய உற்பத்தி என்ன மாதிரி நாங்கள் கணிப்பிடுறோம்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப மொத்த தேசிய உற்பத்தியிலிருந்து மூலதன பண்டங்களின் பெருமானத்தை கழிக்கப்படுவதன் மூலம் தேறிய தேசிய உற்பத்தி கணிப்பிடப்படுகின்றது. அப்ப நீங்கள் அக்கவுண்ட்ஸ் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் பெருமான தேய்வண்டு. பெருமான தேய்வு என்பது இந்த மெஷினரிஸ் எல்லாம் பயன்படுத்தப்படும் பொழுது, இப்ப நாங்கள் ஒரு வீட்டுல நாங்கள் ஒரு ஃப்ரிட்ஜை வேண்டினோம்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஆயுள் காலம் இருக்கின்றது. அப்ப நாங்க 1,60,000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜை வேணும்னா 10 வருஷத்துல அந்த ஃப்ரிட்ஜ் இல்லாம போகுது, இல்லாட்டா அதை நாங்கள் ரீஓன்மெண்ட் சொன்னா அந்த 60,000 10 வருஷத்துக்கு பிரிச்செடுக்கணும். 10 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதன் பெறுமதி குறைஞ்சு கொண்டு வருகின்றது. 6,000 ரூபாய் படி ஒவ்வொரு வருடம் அதன் பெறுமதி குறைகின்றது. அப்ப அத மாதிரி நாங்கள் ஒரு வீடு இந்த நாட்டை எடுத்துக்கொண்டா அத மாதிரியான மொத்த தொகையைத்தான் மொத்த இயந்திரங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஃபேக்டரிஸ் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. எல்லா ஃபேக்டரியிலையும் இப்படி பெருமானங்கள் குறைஞ்சு கொண்டு வரும். அத நிறுவனங்கள் பெருமானத்தை செய்கின்றனர். ரைட். அப்ப ஒரு இதுவும் தெரியாதபடியால் நான் சொல்லிக் கொண்டு போகின்றேன், நீங்கள் அதை திருத்துங்கள். அப்ப நான் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த அட்டவணையை நாங்கள் ஒரு ஒழுங்காக பார்த்து கொண்டு வந்த நாங்கள் அதுக்கு முதல் அது டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தா சொல்லுங்க, நான் அதுக்கு முதல் இருந்து நான் வருகின்றேன். அவை இந்த அட்டவணையை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் அதுல உற்பத்தி முறையில என்னென்ன டீட்டெயிலா இது தரப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளலாம். அப்ப முதலாவது அட்டவணையில தந்திருக்கிறது நடைமுறை விலைகள்ல கைத்தொழில் மூலங்களின்படி மொத்த தேசிய உற்பத்தி கணிப்பீடு. இரண்டாவது நிலையான விலைகளில், அதாவது பணவீக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணின, அதாவது 2010 ஆண்டு அடிப்படையாக கொண்டு அடியாண்டாக கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டதுதான் இதுல இருக்கு. பாருங்க, 2010 ஆண்டு நடைமுறை விலைகள் என்பது எவ்வளவோ அதுதான் நிலையான விலையாயும் இருக்கும். ஆனா நாங்க 2015 இருந்தா நீங்க தரவுகள் தரப்பட்டுள்ளன. அவை என்னென்ன செக்டருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் தந்திருக்கின்றன நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணா உடனே எனக்கு சொல்லுங்க. அப்ப தேசிய உற்பத்தி பெறுமதியை கணிப்பிடுகின்ற முறைமையை நாங்கள் பார்ப்போம். அப்ப தேசிய உற்பத்தி பெறுமதியை கணிப்பிடுகின்ற முறை என்னன்னு சொன்னால், உற்பத்தி பெறுமதியை கணிப்பிடும் பொருட்டு பயன்படுத்தப்படும் விலையில் உற்பத்தியை கணிப்பிடுதல் 3 விதத்தினை கொண்டுள்ளது. அவை நடைமுறை காரணி விலை, அதாவது கரண்ட் ஃபேக்டர் காஸ்ட் பிரைஸ், நிலையான காரணி விலை கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் காஸ்ட் பிரைஸ், மற்றும் நடைமுறை சந்தை விலை கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். அப்ப நடைமுறை காரணி விலை, நிலையான காரணி விலை, நடைமுறை சந்தை விலை, இந்த 3 இருக்கின்றது. அப்ப காரணி விலை என்பது ஒரு பண்டத்தின் அல்லது பணியின் உற்பத்தியாளரது விலையாகும். அப்ப காரணி விலை என்பது ஒரு பண்டத்தின் அல்லது பணியின் உற்பத்தியாளரிட விலைதான் ஃபார்ம் கேட் பிரைஸ் நாங்கள் சொல்லுவோம். அதாவது உற்பத்தியாளர் தனது தொழில் நிலையத்திலிருந்து சந்தைப்படுத்துகின்ற விலை அல்லது உற்பத்தி காரணிகளின் பொருட்டு உற்பத்தி அலகொன்றுக்கான சராசரி செலவு. அப்ப இந்த
உற்பத்தி காரணிகளுக்கான சராசரி செலவை உள்ளடக்கியதான ஒரு பொருளுடைய விலையத்தான் சொல்றது ஃபார்ம் கேட் பிரைஸ். அப்ப சந்தை விலை என்பது நுகர்வோர் செலுத்துகின்ற விலை. அப்ப உற்பத்தி காரணிகளின் விலை என்றது உண்டு, சந்தை விலை என்பது நுகர்வோர் சந்தையில வாங்குற விலை தான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். அப்போ ஒரு பண்டம் அல்லது பணியின் காரணி விலைக்கும் சந்தை விலைக்கும் இடையில் உள்ள மாற்றம், நாங்கள் இப்ப பழையபடி முதல் பார்த்த வருமான சுற்றத்துக்குள்ள போவோம். அரசாங்கத்தின் தலையீடு, அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்படுகின்ற மறைமுக வரி இன்டிரெக்ட் டாக்ஸும் மானியங்களும் தான் அதுக்குள்ள சம்பந்தப்படுகின்றது. அதாவது நாங்கள் சொன்னோம், அரசாங்கம் வரியாக அறவிட்டு பின்பு மானியங்களாக அதே துறையினருக்கு செலவழிக்கும். அப்ப இதுதான் அந்த காரணி விலைக்கும் சந்தை விலைக்கும் இடையில் உள்ள வித்தியாசமாக இருக்கும். அப்ப மறைமுகமாக வரி என்பது குறிப்பிட்டது ஒரு பண்டத்தை அல்லது பணியை சந்தைப்படுத்துகின்ற போது காரணி உற்பத்தி விலையின் மீது அறவிடப்படுகின்றது எனினும் நுகர்வோரால் செலுத்தப்படுகின்ற வரியாகும். ஆதலால் நேரடி இல்லாத வரியின் அளவு சந்தை விலை காரணி விலையை விட உயர் பெருமானத்தை கொண்டிருக்கும். மானியம் என்பது நுகர்வோருக்கு குறைந்த விலையில் ஒரு பண்டத்தை அல்லது பணியை கொள்வனவு செய்யக்கூடியவாறு சந்தைப்படுத்துகின்ற ஒவ்வொரு அலகுக்கும் அரசாங்கம் உற்பத்தியாளருக்கு வழங்குகின்ற பணத்தொகையாகும். ஆதலால் மானியத்தின் அளவு சந்தை பெறும் விலை காரணி விலையை விட குறைவாக இருக்கும். அப்ப ஒரு பொருளுக்கு டெக்ஸை விதிக்கும் பொழுது அங்கே காரணி விலையிலும் பார்க்க சந்தை விலை கூடுதலாக இருக்கும். ஒரு பொருளுக்கு மானியம் வழங்கும் பொழுது அங்கே காரணி விலை சந்தை விலையிலும் பார்க்க கூடுதலாக இருக்கும். ஆதலால் மானியத்தின் அளவுக்கு சந்தை விலை காரணி விலையை விட குறைவாக அமையும். அப்ப பொருளாதாரத்தில் சில பண்டங்கள் மற்றும் பணிகளில் மறைமுக வரி தாக்கத்தை செலுத்தும் என்பதோடு சிலவற்றிற்கு மானியங்கள் உள்ளன என்பதால் சந்தை விலையின் மீதான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பெறுமதியை கணிப்பிடும் பொருட்டு காரணி விலையின் மீதான மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பொதுமக்கள் அரசாங்கத்துக்கு செலுத்துகின்ற மறைமுகமான வரி தொகையை கூட்டி அரசாங்கம் உற்பத்தியாளருக்கு வழங்கியுள்ள மானியத்தை கழித்தல் வேண்டும். அப்ப இலங்கையில மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குரிய அந்த உற்பத்தி துறைகளின் பொருட்டு இவ்வாறு கணிப்பிடுதல் மேற்கொள்ளப்படுவதில்லை என்பதோடு ஒட்டு மொத்தமான மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு மாத்திரமே மேற்கொள்ளப்படுகின்றது. அப்ப காரணி விலையும் சந்தை விலையும் இடையில் உள்ள வித்தியாசத்தை இலங்கையில கணிப்பிடுவது இல்லை. அப்ப நாங்கள் இங்க பார்த்தோமே என்று சொன்னால் இங்கே இருக்கிற விலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறை சந்தை விலை. அந்த சந்தை என்றதை நீங்க அண்டர்லைன் பண்ணீங்கன்னா தெரியும். காரணி விலையில இங்க அடுத்தது நிலையான விலைகள். சந்தை விலையும் நிலையான விலையும் தான் இருக்க ஒழிய நிலையான காரணி விலையில இல்லை. அப்ப அதைத்தான் இதுல சொல்லப்படுகின்றது என்னென்று சொன்னால் அது அந்த இடம் மறைமுகமான வரி தொகையை கூட்டி அரசாங்கம் உற்பத்தியாளருக்கு வழங்கி என்பதோடு ஒட்டுமொத்தமான மொத்த உள்நாட்டு உற்பத்தி மாத்திரமே மேற்கொள்ளப்படுகின்றது. நிலையான காரணி விலை என்பது கடந்த காலத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆண்டில் அடிப்படை ஆண்டு நாங்கள் ஒன்றை வச்சுக்கொண்டு காணப்பட்ட காரணி விலையில் இருந்து நடைமுறை ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பிடுதல் ஆகும். அப்ப நாங்கள் ஒரு பேஸ் இயரை வச்சு கொள்ளுகின்றோம். பேஸ் இயரை 100 என்று எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் நடைமுறை விலையை பார்க்கின்றோம். அப்போ ஒவ்வொரு உற்பத்தி துறையின் உற்பத்தியின் பொருட்டு அதற்கு ஏற்புடைய நிலையான விலையில் இருந்து இது கணிப்பிடப்படுகின்றது. அப்ப இங்கு அந்தந்த உற்பத்தி துறைகளில் பெரும் எண்ணிக்கையிலான பண்டங்கள் மற்றும் பணிகள் இருக்கலாம் என்பதால் இந்த அனைத்து விலைகளையும் பயன்படுத்தி நிலையான காரணி விலையில் பெறுமதியை கணிப்பிடுதல் நடைமுறையில் சிரமமானதாய் இருக்கும். ஆதலால் அந்தந்த துறைகளுக்காக தயாரிக்கப்பட்ட விலை சுட்டனை பயன்படுத்தி நிலையான காரணி பெறுமதி கணிக்கிடப்படுகின்றது. இந்த விலை சுட்டனானது உற்பத்தி துறையின் பண்டங்கள்
பணிகளின் உற்பத்தியாளரின் விலைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவாறு தயாரிக்கப்பட்டு அடிப்படை ஆண்டின் சுட்டம் 100 கொள்ளப்படுகின்றது. இதற்கிணங்க நிலையான காரணி விலையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பிடும் பொருட்டு நடைமுறையில் உள்ள காரணி விலையிலான உற்பத்தியின் பெறுமதி நடைமுறை ஆண்டின் விலை சுட்டனிலிருந்து கழிவிடல் செய்யப்படுகின்றது. இலங்கையில் தற்போதைய அடிப்படை ஆண்டாக 2010 ஆண்டு பயன்படுத்தப்படுவதோடு சில ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அடிப்படை ஆண்டை திருத்தி அமைத்தல் பொதுவான மரபாக காணப்படுகின்றது. அப்ப கொஞ்சம் நாட்களுக்கு ஆண்டுகளுக்கு ஒருக்கா நாங்கள் அந்த அடிப்படை ஆண்டை மாற்றி கொண்டிருக்கின்றோம். அப்ப நிலையான விலைகளும் சந்தை விலையையும் நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். நடைமுறை விலையை நிலையான விலையும் எடுக்கும் பொழுது இப்பொழுது தேசிய வருமானம் கணிப்பிடுவது இல்லாட்டா தேசிய உற்பத்தி கணிப்பிடுவது 2010 ஆண்டு அடிப்படையாக கொண்டு. அப்ப 2010 ஆண்டை நாங்கள் அடிப்படையாக கொண்டு கணிப்பிடும் பொழுது 2010 ஆண்டு விலைகள் தான் உண்மையான விலை என்று எடுத்துக்கொண்டு அதுல இருந்து நாங்கள் பணவீக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணுகின்றோம். அப்ப அவர்கள் என்னென்று அதை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விலை சுட்டனை வச்சிருக்கணும். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விலை சுட்ட பொதுவான விலை சுட்டனை வச்சிருந்தா அது அந்த அதிகரிப்பு எங்களுக்கு வடிவா தெரியாது. ஏண்டா சிலதுகள் குறையலாம் சிலதுகள் கூடலாம். அப்ப சராசரியத்தான் எங்களுக்கு காட்டும். அதால ஒவ்வொரு துறைக்கும் உரிய அடிப்படை விலை சுட்டனை நாங்கள் தீர்மானிச்சு 2010 100 வச்சு கொண்டு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அது எவ்வளவால அதிகரிச்சிருக்கின்றதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுகின்றோம். விலைகளை அட்ஜஸ்ட் பண்ணுவதன் மூலமாக அந்த சந்தை விலைகளை நடைமுறை சந்தை விலையிலிருந்து நிலையான விலைக்கு நாங்கள் மாற்றுகின்றோம். ஆகவே நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் தேசிய செலவை பற்றி நாங்கள் செய்வோம். இப்ப நாங்கள் இன்றைக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வந்து விட்டது. அதால மன்னித்துக் கொள்ளவும். நீங்கள் இன்றைய படித்ததை நீங்கள் திருப்பி பாருங்கள். இதை நாங்கள் தொடருவோம் அடுத்த வகுப்பிலே. என்ற நேரம் சரியாகி விட்டது. இனியும் தொடர்பு கொண்டிருப்பது சரியில்லை. அதால நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் மிச்சத்தை தொடர்வோம். தேசிய செலவில் இருந்து நாங்கள் போவோம். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால் அந்த எங்கே அந்த இன்டரப்ஷன் வந்தது. இப்ப 10 நிமிடத்துக்கு முதல் ஒரு இன்டரப்ஷன் வரும்பொழுது எனக்கு தெரியாது. நான் படித்துக் கொண்டே போய்விட்டேன். அப்ப சிறிது நேரம் உங்களுக்கு கொஞ்சம் வந்திருக்காது. அது என்ன என்று சொன்னாதான் நான் அடுத்த முறையில் நான் சரியா அதை கவர் பண்ணி கொண்டு போகலாம். நன்றி, வணக்கம்.